जानकी कांतस्मरणं जय जय राम राम। लक्ष्मण आशीर्वादं पண்றா सुमित्रा। रामं दशरथं विद्धि मां विद्धि जनकात्मजाम् अयोध्याम् अटवीं विद्धि गच्छतात यथा सुखम। भागवतத்துல சொல்றத ரிஷபயோகீஸ்வரர் சொல்றார், ஒரு அம்மா எப்போ அம்மாவாக கருதலாம் அப்படின்னா அம்மாவை அம்மாவா சொல்றது எப்போ, அப்பாவை அப்பாவாக சொல்றது எப்போ அப்படின்னு கேட்டா, எந்த அம்மா எந்த அப்பா மரண பயத்திலிருந்து நம்மளை நீக்கிறாரோ, அதாவது ஞான மார்க்கத்துக்கு நம்மளை திருப்பி விடுறாளோ அவதான் அப்பா அம்மாங்கிறது, அவதான் குருங்கிறது. உலகத்திலேயே தளர்றது உலக விஷயத்தில் இருக்கப்பட்ட அப்பா அம்மாவுடைய சுபாவம் தான், அது இல்லையே சொல்ல முடியாது. அவ குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தைக்கு குழந்தை பிறக்கணும், குழந்தையும் திருப்பி இதே சம்சாரத்துல உழணும், இப்படின்னு தான் அம்மா அப்பாவுடைய நினைப்பு. இது நல்லதா கெட்டதா அப்படின்னு விசாரம் பண்றதுக்கு நம்ம இப்ப இல்லை. ஏன்னா நல்லது கெட்டதுன்னு விசாரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இது நல்ல எண்ணமா இது கெட்ட எண்ணமா, இப்படி பண்ணலாமா அப்படின்னா, உயர்ந்து உயர்ந்து போகணும் அப்படின்னு ஆசைப்படப்பட்ட ஒருத்தனை திருப்பி கல்யாணத்துக்கோ குழந்தையிலையோ அவனை லௌகிகத்துல தள்ளுறதுங்கிறது அவனை பொறுத்த மட்டும் நல்லது இல்லையா. எப்ப எப்ப எப்படி இருக்கு அப்போன்னா, உலகத்திலேயே மனசு இருக்குங்கிறத கீழ் நோக்கித்தான் இருக்கும் மனசு. மனசு உயர்ந்து இருக்கிற இடத்துல அவன் லௌகிகத்துல உழறதுக்கு ஆசைப்பட மாட்டான். அந்த மரணத்தை ஜெயிச்சு உலகத்தை ஜெயிச்சு மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு ஆசைப்படுறத அவனை திருப்பியும் உலகத்துல கொண்டு பூட்டி வைக்கிறதுங்கிறது நல்லதில்லை. சாதாரணமா இருக்கப்ப அவனுக்கு குழந்தைகளுக்கு இப்போ பசங்களுக்கு லௌகிகத்துல தான் இருக்கிறதுக்கு ஆசை இருக்கு அப்படின்னு தானே கொஞ்சம் சொல்லி பார்க்கணும், சொல்லி பார்த்து அவன் திரும்ப லௌகிகத்துல தான் இருக்கிறதுக்கு ஆசைப்படுறான், தாராளமா அவனை லௌகிக விஷயத்தால் அவனை திணிக்கலாம். இது திணிக்கிறது தானே. ஆனா அப்படி இல்லாம சுதந்திரமா இருக்கணும். சுதந்திரமா இருக்கணும்னா ஈஸ்வர விஷயத்துல சுதந்திரமா இருக்கணும்னு, ஈஸ்வரனை பூர்ணமா அனுபவிக்கணும் அப்படிங்கப்பட்ட ஒரு மனசுள்ளவனை படிச்சு திருப்பி கல்யாணமோ குழந்தையோ அதுக்குள்ள பூட்டி போடுறதுங்கிறது அது கொஞ்சம் யோசிச்சு பண்ண வேண்டிய விஷயம்தான். விவேகானந்தர் சொல்லுவார், ஒரு மனசுக்கு அதை 80% பத்தினி கிட்டையும் 20% குழந்தைகள் கிட்டையும் விட்டோம்னா பகவான் கிட்ட விடுறதுக்கு மனசு அப்புறம் ஏது இருக்கு. இதெல்லாம் உயர்ந்த வைராக்கியத்தை கடைபிடிக்கக்கூடியவருடைய திருஷ்டி அது. அதனால ஒரு அம்மா அப்படிங்கப்பட்டவருடைய கடமை எப்படி இருக்கு அப்படின்னா, உயர்ந்த தளத்துல, நான் சொல்றது லௌகிக தளத்துல இல்லை, உயர்ந்த தளத்துல யோசிச்சு பார்த்தோம்னா, எந்த அம்மா தன் குழந்தையுடைய கையை பிடிச்சு ஈஸ்வரன் கிட்ட ஒப்படைக்கிறாளோ அப்பதான் அம்மா அம்மாவாக ஆகிறா. அப்படிப்பட்ட ஒரு அம்மா சுமித்ரா. என் சொல்றா ரிஷபயோகீஸ்வரர், தெய்வமே தெய்வம் இல்லைன்னு சொல்லிவிடுறாரு, அடிச்சு சொல்றாரு. எந்த தெய்வம் ஒண்ணு லௌகிகத்துல பூட்டு பாக்குறதோ அந்த தெய்வத்தை தெய்வமா நினைச்சுக்காதேங்கிறார். தெய்வம்னு சொல்றதையே அதுலயுமே குணம் வந்துடுறது. தெய்வம் தெய்வதம் தெய்வங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுலயே குணங்கள் வந்துடுறது. என்ன குணம்னு சொல்றத சாத்விகம் ராஜசிகம் தாமசிகம் அதுக்குள்ளே வந்துடுறது. சாத்விக ராஜசிக தாமசிகள் குணம் தெய்வதைகளுக்குள்ளே வந்துடுறதுங்கிறத அது பாருங்க. சாத்விக தேவதைகள்னு இருக்கா, ராஜசிக தேவதைகள்னு இருக்கா, தாமசிக தேவதைகள்னு இருக்கா. இது ஒவ்வொரு தசமகா வித்யை அப்படின்னு ஸ்ரீவித்யா உபாசனா பద్ధதி ஒண்ணு உண்டு. தசமகா வித்யான்னு சொல்லுவா. இந்த தசமகா வித்தியிலேயே இதை பார்க்கலாம். சாத்விக தேவதைகள், ராஜசிக தேவதைகள், தாமசிக தேவதைகள் அப்படின்னு பார்க்க முடியும். அப்போ தெய்வதைகள்லயே ராஜசிக சாத்விக தாமசங்கள் இருக்கிறத நம்ம
மனுஷாளுக்குள்ளே அப்ப அது இருக்கிறது இயல்பு தானே இல்லையா? மனுஷாளுக்குள்ளேயே இப்ப அம்மா அப்படின்னு சொன்னாலே அந்த அம்மாக்குள்ளேயுமே ஏதோ ஒரு அம்மாவுமே சாத்விக அம்மாவும் இருக்கலாம், ராஜசிக அம்மாவா இருக்கலாம், தாமசிக அம்மாவா இருக்கலாம். அது இப்போ இந்த ராமாயணம் அப்படின்னு பார்த்தேளானா அந்த அதுல 3 அம்மாக்களை காட்டுறான். கௌசல்யா, கைகேயி, சுமித்ரான்னு 3 அம்மாவை காட்டுறத கௌசல்யனுடைய விஷயம் பார்த்தோம்னா ராமனை ராமன் கூட இருக்கணும்னு நினைக்கிற ஆசைப்படுறா. அதனால அவளை கொஞ்சம் வேணா அவள் ராஜசீகம்னு சொல்ல, ராமன் போற கூடயே போனோம் அப்படின்னு ஆசைப்படுறதுனாலே அவளை ராஜசீக அம்மான்னு சொல்ல. ராமனை விட்டு பிரிக்கணும் தன்னுடைய பகவானை விட்டு பிரிக்கணும் தன்னுடைய குழந்தைய அப்படின்னு பாக்குறா கைகேயி. அவளை தாமசிக அம்மான்னு சொல்ல. குழந்தைய பெற்றதே பகவானுக்காக விட்டு கொடுக்குறா சுமித்ரா, அவளை சாத்விகம்னு சொல்லு. அப்போ அந்த சுமித்ராவை ரிஷபர் சொல்றத எந்த தெய்வமும் சரி அம்மாவும் சரி பிதுர்ன சசியாது என்ன குருன சசியாது சுஜனவன சத்தியாது பிதான சசியாது தன்னின சாசியாது தெய்வம்னு சசியாது அப்படின்னு அடிக்கின்றே போறார் பாகவதத்துல ரிஷப யோகீஸ்வரர். எந்த ஒரு தெய்வமோ அப்பாவோ அம்மாவோ குருவோ சுஜனங்களோ எல்லாரும் ஒன்ன ஈஸ்வரன் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு பாக்குறாங்க. அவளை நீ அப்பாவோ அம்மாவோ குருவாகவோ பார்க்காதே அப்படின்னு கடுமையாவே சொல்ற. அப்படி இருக்கிறத சுமித்ராங்கிற பெயர்பட்ட உன்னதமான ஒரு ஞானியான அம்மா என்ன பண்றா, லக்ஷ்மணன் கிட்ட சொல்றா, உன்னை நான் பெத்ததே வரத்துக்கு போறதுக்காக தாண்டா லக்ஷ்மணா. அதனால ராமனை பாரு. அந்த அந்த அப்பேற்பட்ட சுமித்ராவால தான் இந்த கௌசல்யக்கு கூட ஆறுதல் கொடுக்க முடியாது. கௌசல்ய ஆறுதல் படுத்துறதுக்கு உண்மையால சொல்ல போனா ராமனால கூட முடியலை. ராமனால கூட ராமன் சொல்லி கௌசல்யா கன்வின்ஸ் ஆயிட்டான்னு நினைக்கிறோமா? கன்வின்ஸ் ஆகல. ஆக்சுவலி சரி, கதையை பார்த்தாலே அப்படித்தான் வருது. ராமன் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக ஏதோ அவன் திருடமா இருக்கான்ங்கிறதுனால சரி போனா போ அப்படின்னு தான் கௌசல்யா விடுறான். முழு சம்மதத்துல விடலைங்கிறது அவள் சொல்லப்பட்ட ஸ்லோகத்திலேயே தெரிகிறது. என்ன தர்மத்தை நீ ரட்சணம் பண்ற அந்த தர்மம் உன்னை ரட்சிக்கட்டும் அப்படின்னு ஓட்டும் அப்படின்னு சொல்லிதான் விடுறாளே வழியா முழு மனசோட கௌசல்யா கூட ராமன் விடலை. ஏன்னா ராமன் கொஞ்சம் அந்தண்ட போகிறதையே கௌசல்யா திரும்பவும் புலம்புறான். ராமன் போனதுக்கு அப்புறமும் கௌசல்யா தசரதர் கிட்ட புலம்புறான். இப்படி புலம்புறதை சுமித்ரை சமாதானப்படுத்தித்தான் கௌசல்யா அதுக்கப்புறம் பேச்சே இல்லை. அதுக்கப்புறம் கௌசல்யா பேச்சு வேற புலம்பலோ பேச்சோ எதுவும் இல்லை. அப்போ அப்படி இருக்கிறத அந்த சுமித்ராவுடைய ஞானம் எத்தகையதா இருக்குன்னா 2 குழந்தைகளை அப்படின்னு முத்தா பெற்றிருக்கா. அந்த 2 குழந்தைகளை ஒன்னு பகவான் கிட்ட கொடுத்திருக்கா, ஒன்னு பாகவதன் கிட்ட கொடுத்திருக்கா. இது சாமானியமா நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அவள் அப்பேற்பட்ட அந்த பகவானுக்கும் பாகவதனுக்கும் குழந்தைகளை கொடுத்திருக்கா அப்படின்னு சொல்றது. இந்த சுமித்ராவே நம்ம சுமித்ராவா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம குழந்தைகளை பகவான் கிட்ட கொடுக்குறோமோ பக்தன் கிட்ட கொடுக்குறோமோ அதை பத்தி நமக்கு தெரியாது. நேற்றுக்கு நான் சொன்ன மாதிரி எல்லா அம்மாக்களுக்கும் சங்கராச்சாரியார மரியாதை இருக்கு, பக்தி இருக்கு, பயம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா தன்னுடைய குழந்தை சங்கராச்சாரியாரதான் எந்த அம்மா விட மாட்டோம். அதனால நம்மளே இப்ப சுமித்ராவாக இருந்தோம்னா எப்படி இருக்கும்னா வேற ஒன்றும் இல்லை. நமக்கு ஒரு 2 விதமான மனசு இருக்குன்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். ஒரு விஷயம், ஒரு மனசு பகவானை நோக்கி போகப்பட்ட மனசு, இன்னொரு விஷயம் அந்த பகவானை நோக்கி போகிறத தடுக்கக்கூடிய மனசு. இந்த 2 மனசு இருக்குதுன்னா இந்த பகவானை நோக்கி போகக்கூடிய மனசை பகவான் கிட்டையும் பகவான் கிட்ட போறதுக்கு தடுக்கக்கூடிய மனசை பாகவதால் கிட்டையும் விட்டோமானா அந்த பாகவதால் கிட்ட போறதே பகவான் கிட்ட கொண்டு போய் விட்டுரும். இப்படி சுமித்ரா லக்ஷ்மணனுக்கு உபதேசம் பண்றா. ராமன் லக்ஷ்மணனுடைய கண்ணுக்கு 2 தெரியறது. ஆக்சுவலி லக்ஷ்மணனுடைய கண்ணுக்கு ராமனையும் தெரியறது, தசரதனும் தெரியறதுங்கிறது நமக்கு எப்படி தெரியறதுன்னா அந்த தசரதங்கிற அந்த கேவலம் நான் உண்டு இல்லை பண்ணிடுவேன் பாரு அப்படின்னு சொல்றதுலேருந்தே தசரதன கண்ணுக்கு தெரியறது லக்ஷ்மணனுக்கு. ராமனை மட்டும்தான் தெரியும், ராமன் தான் வேணும் அப்படின்னு இருந்தாலும் ராமன் தான் வேணும் லக்ஷ்மணனுக்கு இருந்தா கூட தசரதங்கிற ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் எனக்கு தெரியறது. அப்படி தெரியறதுங்கிறதுனாலேயே அந்த தசரதங்கப்பட்ட அந்த எக்ஸிஸ்டன்ஸே இனிமேல் கொண்டு நீ ராமனாவே பாரு அப்படின்னு உபதேசம் பண்றேன். ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அடவியம் வித்தி கச்சதாதயதா சுகம். ராமனை பாரு, தசரதனை பாரு. ராமன் தர்மத்துக்கு இந்த வனத்துக்கு போறான். தசரத மகாராஜா சத்திய பரிபாலனம் பண்றேன்னு அயோத்தியால இருக்க. சீதையை பாரு, என்ன பாரு. மாம் வித்தி சீதையை மாம் வித்தி என்ன தெரிஞ்சுக்கோ, சீதையை தெரிஞ்சுக்கோ. என்னால சீதையை துணிஞ்சடிச்சு விட்டுட்டோம்
போனா மாதிரி வனத்துக்கு கிளம்ப முடியலையே. ஆனா சீதை வனத்துக்கு ராமன் கூடயே கிளம்பினால. அயோத்தியா வித்தி அடவியும் வித்தி. அயோத்தியாவை பாரு, காட்டப்பாரு. அயோத்தியா எப்படி இருக்குதுன்னா அந்த மழைக்கு முன்னாடி இருக்கப்பட்ட ஒரு சைலன்ஸ் மாதிரி இருக்கு அயோத்தியா. சில சமயம் மழைக்கு முன்னாடி இருக்கப்பட்ட சைலன்ஸ் ஆனந்தத்தை கொடுக்கும். சில சமயம் மழைக்கு முன்னாடி இருக்கப்பட்ட சைலன்ஸ் நமக்கு உள்ளூர் ஒரு பயத்தை கொடுக்கும். சில சமயம் என்னவோ மாதிரி ஃபீல் பண்ணுவோம். டல் பிஃபோர் த ஸ்டார்ம். அந்த என்னவோ மாதிரி டல்லா இருக்கும். அப்படி இருக்கு அயோத்தியா. அடவி எப்படி இருக்கு? நேர விபரீதமா இருக்கு, குதூகலமா இருக்கு. ராமனை வரவேற்கிறது. அயோத்தியாவை பாரு, காட்டப்பாருன்னு அர்த்தம். காடு ராமனை வரவேற்கிறது, நாடு ராமனை யாத்திரை அனுப்புறது. இப்படி சொல்லி கச்ச தாத யதா சுகம், போயிட்டு வா. எப்படி போனா யதா சுகம், சுகமா போயிட்டு வா. அதுதான் சுகம் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு போயிட்டு வா. இப்படி சொல்லி அனுப்புறான். அனுப்புறத ராமன் ரதத்துல ஏறுறா, பின்னாடியே சீதை ஏறுறா, அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் ஏறுறா. 3 பேரை ஏற்றி விட்டதுக்கு அப்புறம் சுமந்திரன் முன்னாடி போய் உட்காந்து ஏறுறா, ரதத்துல ஏறுறா. ரதத்தை ஓட்ட ஆரம்பிக்கிறா. ஓட்ட ஆரம்பிச்ச உடனே பின்னாடில இருந்து ஓடி வரார் தசரத மகாராஜா. ராமா நீ போகாதே அப்படிங்கிறார். ராமா போகாதே அப்படின்னு உடனே ராமர் அந்த பக்கமே திரும்பல. ஏன்னா சொல்ல வேண்டியதும் பேச வேண்டியது எல்லாம் பேசியாச்சு, சொல்லியாச்சு. இனிமே பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சுமந்திரத்தை ரதத்தை ஓட்ட சொல்றார். உடனே ராமர் சுமந்திரர் கிட்ட சொல்றாரு, நீங்க பூட்டுங்கோங்க. இதேதான் ஜனங்களும் சொன்னா. ஆனா ஜனங்கள் சொல்றத அதுல கொஞ்சம் ஒரு வேர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறா, கொஞ்சம் வேர்ட்ஸ். சூதயாகி சனை சனைகி. சூதரே சுமந்திரரே முள்ள போங்கோ, முள்ள போங்கோ, முள்ள போங்கோ, ஸ்பீடா போகாதீங்க. ட்ரெயின் கிளம்புறத கொஞ்சம் ஸ்லோவா போறது சில ட்ரெயின்கள். அது என்னதுக்காக தெரியல, யோசிச்சு பார்த்தா அந்த 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 டைம்ல கூட பார்த்து காட்டா காட்டுவா இல்லையா? அந்த டைம்ல கூட ட்ரெயின் கொஞ்சம் கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் போறது வரைக்கும் கூட காட்டா காட்டுவா இல்லையா? அதனாலேயே ட்ரெயின் கொஞ்சம் பொருளை போற மாதிரி ஜனங்கள் சொல்றா, சுமந்திரரே கொஞ்சம் முள்ள போங்க, மெதுவா போங்க, மெதுவா போங்க, வேகம் வேண்டாம். ஏன்னா அந்த பிரபுனுடைய முகத்தை நம்ம எப்ப பார்க்க போறோம் தெரியலையே. முகம் திரக்ஷ்யாம ராமஸ்ய துர்தர்ஷம் நோ பவிஷ்யதி ஆயசம் ஹிருதயம் நூரம் ராமமாதுர சம்சயம். ராமரை எப்ப பார்க்க போறோம் தெரியல. ராமனுடைய அந்த முகத்தை பார்க்கணும் எங்களுக்கு. அந்த முகம் தெரியற மாதிரி முள்ள கொண்டு வந்தோம். நாங்க அவர் திரும்பி வர்றது வரைக்கும் நாங்க இருப்போமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. அவர் 14 வருஷத்துக்கு அப்புறம் ராமரை திரும்பி வந்து நாங்க ராமனை பார்ப்போமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. அதனாலேயே கிடைக்கிற சமயத்துல ராமனை பார்த்துடுறோம். உள்ள போங்கோ, வேகம் வேண்டாம். லக்ஷ்மணனை பார்க்கறா. ராமனை மட்டும் பார்ப்பாளா? ராமன் கூட போறவாளையும் பார்ப்பா இல்லையா? ராமன் கூட போறவாளையும் பார்க்கறது லக்ஷ்மணன் பின்னாடி இருக்கிறார். லக்ஷ்மணனை பார்த்து ஜனங்கள் அசூயப்படுறான். அஹோ லக்ஷ்மண சித்தார்த்தா சததம் பிரியவாதினம் பிராதரம் தேவ சங்காசம் எஸ்தும் பரிச்சரிஷ்யசி. லக்ஷ்மணனை பார்த்து சொல்றா, இப்படிலாம் பேச மாட்டா ஜனங்கள். நீதான் ஏன் சித்தார்த்தன், நீதான் தன்யன், நீதான் எல்லாத்தையும் அடைஞ்சவன். ஏன்னா நீ போறேதில்லை. உன்னை அவர் கூட்டிட்டு போறாரே, எங்களை விட்டுட்டு போறாரு, நாங்களும் வரதுக்கு தயாரா தான் இருக்கோம். ஒன்னு அவர் கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போறது மாத்திரம் இல்லை, கைங்கரியத்தை அவனுக்கு தந்தாச்சு. பரிச்சரிஷ்யசி, நீ அவரை பரிச்சரம் பண்ணிட்டு இருக்க, சர்வ் பண்ணிட்டு இருக்க ராமனுக்கு. எப்பேற்பட்ட ராமனுக்கு அப்படிங்கிறா. தேவசங்காசம் சததம் பிரியவாதினம். ஒரு ஏதாவது லக்ஷ்மணன் கைங்கரியத்துல கோட்டை விட்டா கூட கவலையே பட வேண்டாம். அந்த கைங்கரியத்தில் இப்படி கோட்டை விட்டுட்டே அப்படின்னு சுட்டி காட்ட மாட்டார் ராமன். சுட்டி காட்ட மாட்டார். ஏதோ நான் வாயிலேருந்து வந்துடுத்து வந்தா அதுக்கு பிரமாணம் கொடுத்துடணும். இது சத்தியமா ராமாயணத்துக்குள்ளே இருக்கு. சீதையை பத்திரமா பார்த்துக்கோ லக்ஷ்மணன் சொல்லிட்டு வரா. சொல்லிட்டு வந்துட்டு லக்ஷ்மணர்கிட்ட சீதை என்னெல்லாமோ சொல்லிட்டா. சீதைக்கு தேவதைகள் எல்லாம் அவனை காப்பாத்தட்டும், அம்மா வன தேவதைகள் திக் தேவதைகள் எல்லாம் அவனை காப்பாத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் எங்க இருக்காரு, அங்க லக்ஷ்மணன் போறார். போன உடனே ராமன் கேட்கிறார்,
ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் கேட்டார், வேற ஒண்ணுமே கேட்கல. ஏன் நீ சீதையை விட்டுட்டு வந்தாய், அவ்வளவுதான் கேட்டுறார். திரும்பி வந்திருக்கார். லக்ஷ்மணன் அங்க ஒருவேளை இருந்திருந்தா சீதையை காப்பாத்திருக்கலாம், ராவணன் கொண்டு போகாம. சீதையை கொண்டு போனதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை அதை பத்தி பேசலையே. இருந்தாலும் நீ விட்டுட்டு வந்துட்டேடா இப்படி சொல்லலையே, சொல்லல. இது இருந்தாலும் நீ விட்டுட்டு வந்திருக்க கூடாது லக்ஷ்மணா, ஏன் விட்டுட்டு வந்தாய், நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இப்படி ஒண்ணுமே சொல்லவே இல்லை. லக்ஷ்மணனை கட்டிட்டு ஆரம்பிச்சிட்டார். அப்போ அந்த சததம் பிரியவாதினம்ங்கிறதுக்கு இது சொல்றேன். எங்கேயாவது ஒரு அவரோ கைங்கரத்துக்கு ஆலசியம் காட்ட மாட்டார். என்ன அவள் சொல்லிட்டா, சுமித்ரா சொல்லியிருக்கா, ராமே பிரமாதம் நக கார்ஷீஹி, ராமன் கிட்ட பிரமாதத்தை காட்டாதே அப்படின்னு சுமித்ரா சொல்லிட்டா. அதனாலே அவர் கைங்கரியத்தில ஆலசியத்தை காட்ட மாட்டார். இருந்தாலும் அப்படி ஆலசியதை எங்கேயாவது வந்தா கூட ராமன் கடிஞ்சொரு வார்த்தை லட்சுமணன் கிட்ட பேச மாட்டார். அதனால நீதான் பா தன்யன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் ராமனையே நினைச்சுண்டு கூப்பிட்டு பேசிண்டு ராமன் கிட்டேயே சொல்லிண்டே பேசிண்டே போகிறது. திருஷ்டா சஞ்சோதயாமாச சீக்கிரம் யாஹீதி சாரதிம், இப்படி அவ சொல்றத ராமன் முள்ள சுமந்தருடைய தோளை தட்டிட்டு சீக்கிரம் போங்கோங்கிற. இவ எல்லாரும் சொல்றா சூதையாகி சனைகி, ஜனங்கள் சொல்றா முள்ள போங்கோங்க. ராமன் சுமந்தர்கிட்ட சொல்றாரு சீக்கிரம் போங்கோங்க. என்ன அவருக்கு இந்த கயோட்டிக் சிச்சுவேஷன் இருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்கு. விபோர்த்த குரோசந்தீம் ராம ராமீதி ஹா சீதே லக்ஷ்மணேதி ச ராம லக்ஷ்மண சீதார்த்தம் பிரவந்தீம் வாரி நேத்ரஜம் அசகிருத் பிரேக்ஷதஸ்தாம் நிருத்யந்தி யோமாதரம் திஷ்டேதி ராஜா சுக்ரோச யாகி திராகவஹா. ராஜா தசரதர் பின்னாடியிலேருந்து திஷ்டேங்கிறார், நில்லுங்கிறார் சுமந்தர். ராஜா சொல்றார் நில்லுங்கிறார், ராமன் சொல்றார் போங்கிறார். என்ன பண்ணுவார் சுமந்தருடைய சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. ராமரை அவர் மனசால பிரபுவா ஏத்துட்டு இருக்கார். தன்னுடைய பிரபுவை மனசால ராமனா ஏத்துட்டு இருக்கார், ராமனை பிரபுவா ஏத்துட்டு இருக்கார். அதே சமயத்துல தசரத மகாராஜாவை அவருக்கு விதியால பிரபுவாக ஆக்கப்பட்டிருக்கு இல்லையா? இப்படித்தானே தசரதர் விதியால ஆன பிரபு, ராமனோ மனசால மானசிகமாக ஏத்துண்ட பிரபு. ராமன் சொல்றார் போங்கோங்கிறார், தசரதன் சொல்றார் நில்லுங்கிறார். சுமந்திரன் என்ன பண்ணுவார்? அவர் எதுவுமே பண்ணலை. குதிரைக்கு ராமனுடைய உள்ளம் தெரிகிறதுங்கிறதுனாலையும் ஜனங்களுடைய உள்ளம் தெரிகிறதுங்கிறதுனாலையும் தசரதனுடைய உள்ளம் தெரிகிறதுங்கிறதுனாலையும் சத்த நேரம் நிற்கும், கொஞ்சம் உள்ள போகும், கொஞ்சம் ஸ்பீடா போகும், கொஞ்சம் நிற்கும், கொஞ்சம் உள்ள போகும், கொஞ்சம் ஸ்பீடா போகும். இப்படி போய் கொஞ்சம் தூரக்க போறா. ஒருத்தர் ஜனங்கள் எல்லாம் யோசிக்கிறா, யாரு போறா பார்த்தேளா அப்படின்னு காட்டுறாங்க. பக்கத்து இருக்கிறவளை என்ன ஆச்சுன்னு கேட்டா, யாருக்கும் எல்லாருமே பித்து பிடிச்ச ஸ்திதி இருக்கா. கொஞ்சம் யாருக்கோ கொஞ்சம் அவளுக்கு உள்ள போதம் இருக்குங்கிறவா மட்டும் பாக்குறா. பக்கத்துல இருக்கவளை தட்டுறா, யாரு போறா பார்த்தேளான்னு கேட்டா, யாரு போறா யாகதிஹி சரணம் ஜாசீத் சதாதஹ க்வனு கச்சதி ந குத்யத்யபிசஸ்தோபி क्रोधनीयानि वर्जयन् क्रुद्धान् प्रसादयन् सर्वान् समदुःखः गच्छति अनाथस्य जनस्यास्य दुर्बलस्य तपस्विनः. ஆர்த்தமான சப்தத்துல ஜனங்கள் சொல்றா, அதோ யாரு போறா பாரு, நம்மள எல்லாரையும் அனாதையா விட்டுட்டு போறான். எங்க போறான்? கொகச்சதி, எல்லாருக்குமே சரண்யனாக இருக்கப்பட்ட பகவான் எங்க போறான்? எல்லாருக்குமே நாதனாக இருக்கப்பட்டவன் ராமன் எங்க போறான்? கோவிச்சுக்கவே மாட்டானே அவன் எங்க போறான்? குரோதத்துக்கு வசம் இருந்து, குரோதத்துக்கு இடை இருந்தாலும் குரோதம் பண்ண வேண்டிய, கோவிச்சுக்க வேண்டிய இடம் அப்படின்னா கூட கோவிச்சுக்க மாட்டானே அவன் எங்க போறான்? சரி, அவன் கிட்ட கோச்சுன்றவனுக்கு கூட பிரசாதம் பண்ணுவனே அவன் எங்க போறான்? குகச்சதி, கௌசல்யாவுக்கு புத்திரனா பிறந்த அந்த மகா தேஜஸ்வி எங்க போறான்? இப்படின்னு அந்த அயோத்தியாவில் இருக்கக்கூடிய சர்வ ஸ்திரீ ஜனங்களும் கத்த, ராமன்
ரதத்தை தெளிச்சுட்டு போக யாருடைய முகத்திலையுமே ஈ ஆட மாட்டேங்கிறதுங்கிற. யாருக்கு உட்படாதுன்னா புத்திரம் பிரதமஜம் லப்தா ஜனனீன அபியனந்தத. 10 வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணிட்டு. 10 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு எப்படியோ 2 குழந்தைகள் 3 குழந்தைகள் வயத்திலேயே வச்சு போய் 2 அண்ணம் பிறந்தும் போனதுக்கு அப்புறம் ஒருத்திக்கு பித்தர்களுடைய கிருப்பையாலேயோ தேவதைகளுடைய அனுகிரகத்தாலேயோ ஏதோ பரிகாரங்கள் எல்லாம் பண்ணி அவள் கர்ப்பவதியா இருக்கா. அந்த கர்ப்பவதியானவள் குழந்தைய பிரசவிச்சிருக்கா. என்னைக்குன்னா இந்த ராமன் வனத்துக்கு போற அன்னைக்கு ஒரு பிறக்காமைக்கு இந்த குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும்? புத்திரம் பிரதமஜம், முதல் குழந்தைய பிறக்கிறத ஒரு தாயாருக்கு எப்படி இருக்கும்? அந்த குழந்தை ஆரோக்கியவானாக இருந்த குழந்தையான எப்படி இருக்கும்? அப்படி ஆரோக்கியவானாக இருக்கப்பட்ட குழந்தை பிறந்தும் ராமன் வனத்துக்கு போறான்னு உடனே அவளுக்கு சந்தோஷம் இல்லையா? அப்படியும் இல்லை. அந்த குழந்தைய பிறந்ததுலயே அவளுக்கு சந்தோஷம் இல்லை. ஏன்னா ராமன் போறார், என்ன குழந்தை என்ன குட்டி என்ன என்ன நகிருஷ்டோ லப்யதே கஷ்டித் சர்வசோகபராயணः நச்சாதி பவனசீதோ நசசி சௌமிய தர்சனः. எங்கேயுமே ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடிய மாட்டேங்கிறது. சர்வ இடத்துலயுமே சோகமே நிறைஞ்சிருக்கு. எதுலன்னா மரம் செடி கொடிகள் உட்பட வாடி இருக்கு. பிரகிருதி காட்டும் அதுக்கு உண்டான அதனுடைய ஸ்திதிய, அதனுடைய பிரகிருதியில் இருக்கக்கூடிய மரத்துக்கும் செடிக்கும் கொடிக்கும் எல்லாத்துக்குமே மனசுன்னு ஒண்ணு இருக்கு. மனசு இருக்கு, மனசு இல்லாம இல்லை. அந்த மனசோட அதை காட்டுறது. ராமன் அந்த வனத்துக்கு கிளம்புறார் அப்படிங்கிறது இதுக்கு எல்லாமே வாடிடுறது. இப்பதான் பூத்திருக்கு. மத்தியான வேளையில இந்த முல்லை பூக்கும். சாயங்கால வேளையில மத்தியான வேளையில தலைக்கு நாள் சாயங்கால வேளையில பூத்திருக்க வர முல்லை ராமன் அயோத்தியாக்குள்ளேயே இருக்கிற வேளையில வனத்துக்கு போய் வேட்டையெல்லாம் வாழ்ந்து நகரத்தை எல்லாம் விசாரிச்சுட்டு வரத அடுத்த நாள் மத்தியானம் ஆனாலும் சரி, அடுத்த நாள் ராத்திரி ஆனாலும் சரி, ராமனை பார்க்கணும்னு அப்படியே விடர்ந்திருக்கக்கூடிய முல்லையோ மல்லியோ இப்ப ராமன் வனத்துக்கு போறவங்கிறது அந்த லதையோட அந்த கொடியோட விழுந்து கிடக்கு அப்படின்னு. எப்பவுமே பகவான் இருக்கக்கூடிய இடத்துல காத்து வீசுறது அப்படின்னா சுகமா வீசும் அப்படின்னு எல்லா கிரந்தமும் சொல்றது. ஈஸ்வரன் இருக்கக்கூடிய இடம் தான் பகவத் ஸ்மரணை விடக்கூடிய இடத்திலேயே, பகவானை பத்தி நினைக்கிற இடத்திலேயே ஏசி இருக்கட்டும் இல்லாம இருக்கட்டும், அந்த காத்து எப்படி இருக்குங்கிறது சுகமா இருக்குங்கிறது. பாகவதம் சொல்றத, கிருஷ்ணாவதாரம் சொல்றது வகோ வாயு சிவஸ்பர்ஷா அப்படின்னு சொல்றது. காத்து முள்ள, அதுக்குதான் இந்த இளம் காத்து அப்படின்னு சொல்லுவோம். அந்த இளம் காத்து வந்து அடிக்கும். ஆனா இப்போ அயோத்தியால அப்படி இளம் காத்து இல்லை. எல்லாமே பிரகிருதி தன்னுடைய எதிர்ப்பை காட்டுறது. எல்லாமே சோகத்தில் இருக்கு. ஏது ராமஸ்ய சுகிருதா சர்வேதே மூடச்சேதசா. ராமனுக்கு சுகத்துக்கள் இருக்காளே, இந்த ராமனுடைய என்ன இவாள் தான் கௌசல்யாட்ட போய் சொல்றான். இந்த ராமனுடைய சுகத்துக்கள் தான் கௌசல்யாட்ட போய் சொல்றா, அம்மா ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போற ராஜா அப்படிங்கறது நியூஸ தலைக்கு ஏற்றிக்கு கௌசல்யாட்ட போய் சொல்லி அப்புறம் தான் அவள் வந்து ரங்கநாதன் ஆராதனை பண்றதுக்குள்ள ஆரம்பிச்சா. அந்த சுகத்துக்கள் இருக்காளே பித்து பிடிச்சா மாதிரி இருக்கலாம். மூடச்சேதசா, சோகத்தால என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு தெரியாம இருக்கா. இப்படி இருக்கிறத ராஜா தசரதன் ஓடி வர்றார். ராமர் பின்னாடி ஒரு ராமான்னு கூப்பிட்டார். அங்கேயே விழுந்துட்டார். அவரால் மூச்சு விட கொடுத்து கூட சக்தி இல்லாம விழுந்து கிடக்கார். இந்த விழுந்து கிடக்கப்பட்ட ராஜாவை கைகேயி வந்து தூக்கத்துக்கு எடுத்தா. கைகையினுடைய கை பட்டுதுன்னு ராஜாவுடைய உடம்புல 1000 தேளால குத்துறா மாதிரியான ஒரு அனுபவம் உண்டாச்சு. கைகையினுடைய கையை தட்டி விட்டு சீ அப்படின்னு சொல்லி, என்ன நீ நம்ம தொடப்படாது, சத்தியமா அவன் சொல்றேன், இனிமே இந்த உடல் ரொம்ப நாள் ரொம்ப நேரம் தாங்காது. ராமன் அந்தண்ட போயாச்சுனாலே இது சாஞ்சுடும். அதனால கைகேயி, நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறேன். நீயோ உன்னுடைய பிள்ளையோ, அங்க பரதன்னு கூட சொல்றதுக்கு ராஜா இஷ்டப்படாம, நீயோ உன்னுடைய பிள்ளையோ ராஜ்யத்தை அடைஞ்சேள் அப்படின்னு நானா அங்க சொல்றாங்க. அதை எடுத்துக்க வேண்டிய ரொம்ப பிரதானமான ஒரு காரியம் ராமாயணத்துல. என்ன, நீ உன் பிள்ளை ராஜ்யத்தை அடைஞ்சான் ஆனா அவன் பண்ண வச்சிக்கக்கூடிய சம்ஸ்காரம் வந்து என்ன வந்து சேராது இப்படின்னு சொல்றான். இங்க பாத்துங்கோ எவ்வளவு இடத்துல இந்த கனெக்ஷன் இருக்கு தெரியுமா. ஏன்னா
இந்த சொல்றேனே, வால்மீகிங்கிறவர் ஏதோ ஒரு சாமானிய கவி எல்லாம் இல்லை. அல்ப மனுஷன். இப்ப நம்ம ஒரு கதை கட்டினோம் வச்சுக்கோ, நம்ம ஒரு கதை கட்டினோம் வச்சுக்கோ, எங்கேயாவது ஒரு ஃபால்ஸ் இருக்கு, ஃப்ளா இருக்கு, எங்கேயாவது ஒரு ஃப்ளா இருக்கு. என்னதான் ரியலிஸ்டிக்கா அதை சொல்றதுக்கு ட்ரை பண்ணாலும், யாராவது பத்தி ஒரு ஸ்டோரி எழுதுறோம்னா, சினிமா பண்றோம்னா கூட எங்கேயாவது இதுல ஒரு ஃப்ளா இருக்கும். வால்மீகி இல்லையா, அவர் எப்பேற்பட்ட உள்ள சாட்சாத்காரம் பண்ணினது இல்லையா சொல்றார் வெளியில. ஏன்னா முதல்ல சொன்ன உடனே தசரத மகாராஜா பாயசம் கொடுக்கறதுல இருந்து பார்க்கணும். இந்த இடத்த பார்க்கணும். தசரத மகாராஜா 3 பேருக்கு பாயசம் கொடுக்குறாரு இல்லையா, அமிர்த பாயசத்தை. அந்த பாயசம் கொடுக்கறத கைகேயிக்கு கொடுக்கறத ஒரு வார்த்தை சொல்றாருன்னு அன்னைக்கு சொன்னேன். கைகேயை அவசிஷ்டார்த்தம் ததோ புத்திரார்த்த காரணாது அப்படின்னு, புத்திரனுக்காக கைகேயிக்கு பாயசத்தை கொடுத்தார் அப்படின்னு சொன்னோம். மற்ற 2 பேருக்கு கொடுக்கறதையும் இந்த வேர்டு வால்மீகி பகவான் யூஸ் பண்ணல. இந்த புத்திரனுக்கு கொடுக்கறது, புத்திரனுக்காக கொடுக்கறது அப்படிங்கிறத வார்த்தையை வால்மீகி பகவான் யூஸ் பண்ணலை. ஏன் யூஸ் பண்ணலை அப்படின்னா அதுக்கு காரணம் இங்கதான் வரும், இனிமேத்தான் வரும். ஏன்னா அப்பாவுக்கு அந்திம சம்ஸ்காரம் யாரு பண்ணி வைக்கிறானோ அவனைத்தான் புத்திரன்னு சொல்றது, அவனைத்தான் புத்திரன்னு சொல்றது. அப்படிங்கிறத கௌசல்யாவுக்கு கொடுக்கறத கௌசல்யாய நரபதி பாயசார்த்தம் ததோ ததா. அப்புறம் சுமித்ராயிச்ச நராதிபா அர்த்தார்த்தம் சுமித்ரைக்கு கொடுத்தார். அப்புறம் கைகேயை அவசிஷ்டார்த்தம் ததோ புத்திரார்த்த காரணாது அனுஜந்திய சுமித்ராயை ததோச்ச அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படி சொல்றத கைகேயிக்கு சொல்றத மாத்திரம் புத்திரனுக்காக ராஜா பாயசத்தை கொடுத்தார் அப்படின்னு சொன்னார். புத்திரனுக்காக, புத்திரன் வேணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக ராஜா பாயசத்தை கொடுத்தார் சொல்றத இந்த பரதன் தான் தசரத மகாராஜாவுக்கு சம்ஸ்காரம் பண்ணி வைக்க போறார் அப்படிங்கிறத சூச்சகமா வால்மீகி பகவான் அன்னைக்கே சொல்லிட்டார். அப்படி சொல்லியிருக்கிறத இன்னைக்கு இப்ப தசரதர் சொல்றாரு வச்சுக்கோ, பரதன் பண்ணக்கூடிய சம்ஸ்காரம் என்ன வந்து சேராது அப்படின்னு சொன்னாரானா அதுல ஒரு கிளாஸ் போட்டிருக்கிறார். அவன் ராஜ்யத்தை எடுத்துட்டானா அந்த சம்ஸ்காரம் பண்ணது என்ன வந்து சேராது. அப்ப பரதன் என்ன பண்ண போறான்னா, பரதன் ராஜ்யத்தை எடுத்துக்க போறதே இல்லை. அதனால பரதன் தான் சம்ஸ்காரத்தையே பண்ணி வைக்கவும் போறான். பரதன் தான் சம்ஸ்காரம் முதல்ல தசரத மகாராஜாவுக்கு பண்ணி வைக்கிறான். அப்புறம் இன்னொரு இடமும் பார்க்கணும். இதே இது தொட்டுண்டே வரப்பட்ட இடம் ராமாயணத்துல இந்த கனெக்ட் பண்ணி போகும். இந்த செஸ் விளையாடுறத, அந்த செஸ்ல நைட் அப்படின்னு சொல்லுவா, குதிரை இருக்கே, குதிரைக்கு நைட் அப்படின்னு சொல்லுவா செஸ்ல. அது வந்து ஒரு இடத்துல அப்படி போக்குறத சில இந்த இதெல்லாம் உண்டு, காலாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, காலாள் இருக்கு. அப்புறம் இந்த அது ஒரு லைனா தான் போகும் அப்படின்னு எல்லாம் உண்டு. ஆனா இந்த குதிரை மாத்திரம் எல் ஷேப்ல போகும், வெள்ளையிலையும் படும் கருப்பையும் படும், அந்த அடுத்த லைனுக்கு போகும். இப்படித்தான் அந்த செஸ்ல குதிரை இருக்கு. அது மாதிரி ராமாயணத்துல ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா ஒரு இடத்துல அது நிற்காது, அது எல்லா இடத்துலயும் இப்படி டச் பண்ணிட்டு போகுங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி பாக்குறத இந்த இடத்த பார்த்தோம்னா பரதன் பிரதிஜை பண்றத என்ன சொல்ல போறான்னா, எஸ்யாரியோனுமதே கதா, யாரு ராமன் மனத்துக்கு போகணும்னு நினைச்சுட்டானோ அவனுக்கு இந்த பாவங்கள் எல்லாம் வந்து சேரும் அப்படின்னு பிரதிஜை பண்ணானே ஒழிய அந்த பாவங்கள் எல்லாம் எனக்கு வந்து சேரட்டும் அப்படின்னு பிரதிஜை பண்ணல. ஏன்னா அவன் மனசா வாச்சா கர்மனா நினைக்காத விஷயத்த அவன் பிரதிஜை பண்றதுக்கு தேவையில்லை. சும்மா வழியில போற பாவத்தை எடுத்து தள்ளில போட்டுப்பாளா யாராவது இல்லையா? சும்மா அவன் கல்யாணம் பண்ணிக்கிறாளே அது மாதிரி அதாவது வழியில போகப்பட்ட பாவத்தை எடுத்து தள்ளில போட்டுப்பாங்க. அதனால அந்த இப்படி இதை எடுத்தா இனிமே நேர கடைசியில சொல்றத ராஜா தசரதர் கிட்ட ராமன் பேசுறார். ராஜா தசரதர் கிட்ட ராமன் பேசுறத அந்த இடத்துல, அதாவது தசரதன் திரும்பி வராருன்னு சொல்றது ராமாயணத்துல. ராவண வதம் ஆனதுக்கு அப்புறம் சீதா அக்னி பிரவேசம் பண்ணி வெளியில வந்ததுக்கு அப்புறம் இவாளை பாக்குறதுக்கு இந்த தசரத மகாராஜா சாட்சாத்தா வந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்ற இடத்துல ராமன் தசரதன் கிட்ட சொல்றார், நீங்க பரதன் பண்ண சம்ஸ்காரம் உங்களை வந்து சேராது அப்படின்னு நீங்கள் சொன்னாலே அது நீங்கள் திரும்பி வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்றத அந்த இடத்துல தசரதன் சொல்றார், நான் சௌக்கியமா சொர்க்கத்தில் இருக்கேன் அப்படிங்கிறார். சௌக்கியமா சொர்க்கத்தில் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு உண்டான காரணம், இப்ப ராமனை பெற்றதுனால சொர்க்கத்துக்கு இருக்கேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ராமனை பெற்றவனுக்கு, ராமபக்தனுக்கு சொர்க்கம் இல்ல. ராமபக்தனுக்கு
சாட்சாத் வைகுண்டமே தான். இல்லைன்னா ராமலோகம் அப்படின்னு வேணா வச்சுக்கோ, என்ன வேணா வச்சுக்கோ, அந்த முக்தி தான் ராமபக்தனுக்கு. அப்ப இவரே சொர்க்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்றாருன்னா பரதனுடைய சம்ஸ்கார பலத்தால முதல்ல சொர்க்கத்தில் இருந்து, அப்புறம் ராமன் பட்டாபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பட்டாபிஷேகத்தை ராமனை சொர்க்கத்தில் இருந்தே பார்த்து தேவதைகள் புஷ்ப வருஷம் பண்றதை தானே 2 பூ எடுத்து ராமனுடைய தலையில போட்டு அப்புறம் முக்தி. இப்படி சொல்றத இந்த ஒரு இடம் சொல்றது எவ்வளவு இடத்துல போய் கனெக்ட் பண்றது பாரு. இதுதான் ராமன். முக்கிலே நூக் அண்ட் கார்னர் அப்படின்னு சொல்லுவா. இந்த நூக் அண்ட் கார்னர்ல ஒரு ஒரு சின்ன பால் எடுத்து வீசினா நூக் அண்ட் கார்னர்ல அதோட எஃபெக்ட் இருக்கிற மாதிரி ஸ்ரீமத் ராமாயணம். இப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கையை விட்டுட்டு சொல்றா, என்ன நேரா கௌசல்யனுடைய அந்த புறத்துல கொண்டு விட்டுடுங்க, என்ன எனக்கு இங்க இருக்கிறதுக்கே பிடிக்க மாட்டேங்கிறது, எனக்கு இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு ராஜா பார்த்து கைகையை பார்த்து கேட்கிறார். நூனம் ஜனகஸ்யேஷ்டா சுதா சுகசதோவிதா கண்டகாக்ரமணகாந்தா வனமத்ய கமிஷ்யதி சுபதானர்திதம் ஸ்ருத்வா கம்பீரம் ரோமஹர்ஷணம் சகாமா பவ கைகேயி விதவா ராஜ்யமவாச நூனம் சா நூனம் ஜனகஸ்யேஷ்டா சுதா சுகசதோவிதா. ஜனகனுடைய இஷ்ட பெண். ஜனகனுக்கு 2 பெண்கள். அது 2 பெண்ல அவனுக்கு பொறக்கலைன்னா கூட அவன் சீதையத்தான் ரொம்ப பிடிச்ச பெண்ணாக வச்சுட்டு இருக்கான்ங்கிறது சீதா கல்யாணத்தின் போதே தெரியறது. இயம் சீதா மமசுதா அப்படின்னு சொன்னார். இதுவே ஊர்மிளாவை சொல்றது மமசுதா சொல்லலை. ஊர்மிளா தான் வாஸ்தவத்துல ஜனகனுடைய பயாலஜிக்கல் டாக்டர். அந்த பொண்ணை பார்த்துட்டு இயம் ஊர்மிளா மமசுதா அப்படின்னு சொல்லலை. இயம் ஊர்மிளா மமசுதா அப்படி இல்லை, ஸ்லோகம் இல்லை. இயம் சீதா மமசுதா அப்படின்னு தான் இருக்கு. அப்போல இருந்து என்ன தெரியறதுன்னா ஜனகனுக்கு பிடிச்ச பெண் அப்படிங்கிறது சீதையும் தெரியறது. அது திசரதன் நீங்க சொல்றார், ஜனகனுடைய இஷ்டமான பெண். அவள் கைகையை பார்த்து கேட்கிறா, அவ சின்ன பொண்ணு, சீதைக்கு அப்ப 18 வயசு. அந்த பொண்ணு காட்டுல கல்லு முள்ளு குத்தி நடப்பல. இப்போ எனக்கு திருப்தியாச்சா? இப்போ எனக்கு போருமானதாச்சா? நீ சௌக்கியமா இருப்பியா? இந்த ராஜ்யத்தை எடுத்துக்கோ, என்னத்தை வேணா எடுத்து தொலை இப்படின்னே பேசுறேன். இப்படியே இருக்கு. சகாமா பவ கைகேயி விதவா ராஜ்யம் அவாசத. விதவையாக இருக்கப்பட்ட ராஜ்யத்தை எடுத்துக்கோ அப்படின்னு ஒண்ணு, விதவையா இருந்து ராஜ்யத்தை எடுத்துக்கோ அப்படின்னு ஒண்ணு. ஏன்னா தசரதன் நீங்க போறான் அப்படிங்கிறது தசரதனுக்கு நல்லா தெரியறது. இது இன்னைக்கு தெரியல தசரதனுக்கு. ஆக்சுவலா இப்ப ராமன் போனதுனால என்னுடைய பிராணன் போக போறதுங்கிறது தசரதனுடைய அந்த பக்தியினுடைய ஏற்றத்தை சொல்றது. ஆனா வாஸ்தவமாவே தசரத மகாராஜாக்கு தன்னுடைய உயிர் பிரிய போறதுங்கிறது, கூடிய சீக்கிரம் பிரிய போறதுங்கிறது ராமனை கூப்பிட்டு சொல்றதே சொல்றான். ராமா, கிரகங்கள் அதனுடைய சஞ்சாரம் ஒன்றும் சரியா இல்லை, அதனாலேயே எனக்கு உயிர் போயிடும்னு நினைக்கிறேன், அதிக நாள் நான் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், அதனால அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றதையே தசரதன் வெல் அவேர், அட்வான்ஸ்டா தெரிஞ்சுட்டு இருக்கார். என்னுடைய உயிர் போக போறது அப்படிங்கறத நல்ல அட்வான்ஸ்டா தெரிஞ்சுட்டு இருக்கார். அப்படி தெரிஞ்சுட்டு இருக்கிறவர் இப்ப சொல்றார், நான் உயிரை இழந்ததுக்கு அப்புறம் விதவையாக இருந்து இந்த ராஜ்யத்தை நீ ஆளு. ஆக்சுவலா அங்க பார்த்தா 2மே விதவையாயிடுச்சு. தவா தவான்னா புருஷன் அர்த்தம். தவா அப்படின்னா புருஷன், தவஹா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தவஹா அப்படின்னா புருஷன். அதனாலதான் மாதவா அப்படின்னு. மாவனுடைய மானா மகாலட்சுமி, மகாலட்சுமியினுடைய புருஷனுக்கு தான் புருஷன் அர்த்தம். விதவா அப்படின்னு என்ன அர்த்தம்னா தவா புருஷன் இல்லாதது அப்படின்னு அர்த்தம், நாதன் இல்லாததுன்னு அர்த்தம். நாதன் இல்லாததுக்கு தவான்னு பேர். இந்த ராஜ்யமும் விதவை ஆயிடுறது, கைகையும் விதவையாக போறா. அதனால தசரதன் சொல்றார், சகாமாபவ கைகேயி விதவா ராஜ்யமாவச. சகாம ஆசைப்பட்டு இருந்து அவனுடைய ஆசையெல்லாம் நடக்கட்டும், ராஜ்யத்தையே எடுத்துண்டு தொலைஞ்சிடும் அப்படின்னு அவளை அழுது அவள் மேல ரோஷம் கொண்டு, அந்த ராமனை நான் பார்க்காமைக்கு ஒரு நேரம் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி தாமே வேக்ஷ
புரீம் சர்வாம் ராமமேவானுசிந்தயன் விலபன் பிராவிசத் ராஜா கிரகம் சூரியைவாம்புதம். ஒரு இடத்தையும் பார்க்கிறார். கண்ணு, அவருடைய கண்ணுக்கு எத்தனை தூரம் பார்க்கிறார், அவரால் எவ்வளவு பார்க்க முடியுமோ அவ்வளவுதான் பார்க்கிறார். அப்படி பார்க்கறது ஓரோ இடமும் ராமனையே நினைவு மூட்டும்படியா இருக்கு தசரதருக்கு. இது வாழ்க்கையினுடைய பர்பஸ் இதுதான். எங் வீட்டுல நம்ம ஆண்கள்ல எதுக்கு வீடு பூரா சுவாமி படங்களை மாட்டி வைக்கிறோம்? சாமி ரூம்ல மட்டும் மாட்டி வச்சா போறாதா? அது பரமஹம்சர் சொல்லுவார், இந்த கிரகஸ்தாலேயே ராஜசிக தாமசிகால் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்றத, இந்த தாமசிகாலுடைய வீடு அப்படி, ராஜசிகாலுடைய வீடு எப்படி இருக்குன்னு கேட்டா அந்த காலத்துல சொல்றாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர், வீட்டுல கோட்டு சூட்டு போட்டு ஏதோ ஒரு பிரிட்டிஷ்காரனோட படத்தை மாட்டி வைப்பேன், அப்புறம் இங்கிலாந்து ராணியுடைய படத்தை மாட்டி வைப்பேன், ராஜாவுடைய படத்தை மாட்டி வைப்பேன். இதெல்லாம் ராஜசிகனுடைய வீடு. சாத்விகனுடைய வீடு எப்படி இருக்கும்னா எங்க பார்த்தாலும் பகவானுடைய படங்களாவே இருக்கும். பகவானை ஞாபகப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு உபாயம் இது. நம்ம என்ன ஓகே உலகத்துல இருக்கோம், உலகத்துல இருந்துட்டு இருக்கோம். உலகத்துல இருந்துட்டு இருக்கிறத அந்த உலகம் என்ன பண்ணணும்னா பகவானை மறக்க வைக்கும். நம்ம என்ன பண்ணோம்னா எந்த உலகம் நம்மள பகவானை மறக்க வைக்கிறதோ அதே உலகத்தாலே பகவானை நினைவு கூட்டும்படி விட்டுறணும். அதே உலகத்தை வச்சு பகவானை நினைவு கூட்டுறதுக்கு விட்டுறணும். இவ வீடு இருக்கு வச்சுட்டு இருக்கோம் வச்சுக்கோ, அந்த வீட்டை வீடு நம்ம வீடு கட்டிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அப்படிலாம் வராதுன்னு சொல்லி இது பண்ணுங்க, அந்த செல்ஃப் ப்ரொக்ளைனோட ஞானி ஆக்கிக்க முடியாது, அதெல்லாம் வந்துடும். அப்படி வரத்த அங்க ஒரு பகவானோட ஒரு படம் இருந்தா ஒரு 5 நிமிஷம் இந்த எண்ணம் இருக்கு வச்சுங்கோ. அந்த 5 நிமிஷம் இந்த எண்ணம் இருக்கிறத அங்க ஒரு சுவாமியோட படம் இருந்ததுன்னா ஒரு 4 நிமிஷம் இந்த எண்ணம் இருந்து 1 நிமிஷமா அந்த சுவாமியோட படத்துக்கு போகும் திருஷ்டி. இதுதான் அங்க இங்க வீட்டை கோவிலா மாத்தணும். வீட்டை கோவிலா மாத்துறதுன்னு சொன்ன எங்க திரும்பினா சித்திரப்படம் வச்சா என்ன ஆயிட போறது அப்படின்னு கேட்டா, அதாவது நிகர பாக்கிறத அசல் ஞாபகத்துக்கு வந்துடும். நிகர பாக்கிறத அசல் ஞாபகத்துக்கு வந்துடும். சோ எங்கெங்கயோ பாக்குறார் தசரத மகாராஜா, இங்க பாக்குறாரு, அங்க பாக்குறாரு, அப்படி பாக்குறாரு, இப்படி பாக்குறாரு. எங்க பார்த்தாலும் ராமனையே அவருக்கு நினைவு வருது. அப்படின்னா ஒரு இடம் கூட ராமன் காலடி எடுத்து வைக்காத இடம் இல்லை. அப்படி ராமனை அனுபவிச்சிருக்காங்கிறதுனால அவருக்கு எல்லா இடத்துலயும் ராமனை தெரியறது. இப்போ கிரகத்திலேயே இப்ப நான் சொன்ன இதுலயே வீட்டுல நம்ம என்ன பண்ணுவோம், சிலப்போ தேவையில்லாமைக்கு சம்டைம்ஸ் தப்புன்னு சொல்றதுக்கு இல்லை, பட் அதுக்கு தேவை இருக்கா பார்த்துங்க. தேவை இல்லாமைக்கு பூவோட படம் எல்லாம் மாட்டி வைப்போம் வீட்டுல. ஒரு கோட்ஸ் எழுதினது அது வாசிக்கவே மாட்டோம், நம்ம இது வரைக்கும் வாசிக்கவும் மாட்டோம். சொந்தக்காரங்களும் இல்லாட்டினா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் என்ன பண்ணுவோம், இந்த கிஃப்ட் கொடுக்குறேன் பழி வழின்னு, இதுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு கிஃப்ட் கொடுக்குறேன் பழி வழின்னு இந்த மாதிரி ஏதாவது கோட் எழுதின ஒரு பூவை வாங்கி பெரிய ஸ்டைலிஷா கிஃப்டை வேற கொடுத்துரும். இதெல்லாம் என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சுலபம். ரொம்ப சுலபமா பகவானை மறக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. எங்க பாக்குற எங்க திரும்பி பார்த்தாலும் ராமமேவானுபஷ்யதி, எங்க திரும்பினாலும் ராமமேவ அனுசிந்தையன்னு, சிந்தையன்னு அனுசிந்தையன்னு ஏவ அனுசிந்தையன்னு ராமமேவ அனுசிந்தையன்னு. எவ்வளவு பிரௌடமான வார்த்தை பார்க்கணும், எவ்வளவு பிரௌடமான வார்த்தைனா ராமம் சிந்தையன்னு அப்படின்னு சொன்னோம்னா ராமனே நினைக்கிறார் அப்படின்னா, ராமம் அனுசிந்தையன்னு அப்படின்னு சொன்னாங்கன்னா ராமனே விடாமல் நினைக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ராமமேவ அனுசிந்தையன்னு அப்படிங்கிறத ராமனையே விடாமல் நினைக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்படி ராமனையே விடாமல் நினைக்கிறதுக்கு ஒரு அனுகிரகம் ராமனே பண்ணி விட்டுட்டு போயிருக்கார். இப்படி அங்கேருந்து தசரத மகாராஜாவை கௌசல்யனுடைய கிரகத்துக்கு கூப்பிட்டு வந்தா, கௌசல்யாய கிரகம் சீக்கிரம் ராம மாதுர் நயந்துமா நஹ்யன்யத்ர மமாஸ்வாசோ ஹிருதயஸ்ய பவிஷ்யதி. இத்தனை நாள் என்னன்னா அந்த ராமனே கூட இருந்துட்டான், அதனால எனக்கு இத கைகை கிட்ட இருந்தாலும் கௌசல்யா கிட்ட இருந்தாலும் எனக்கு ஒன்னா தான் இருந்தது. இத்தனை நாள் ராமனே இங்க இருக்கிறாங்கிறதுனால எனக்கு கைகை கிட்ட இருந்தாலும் ராமனை தான் நினைச்சுட்டு இருப்பேன், கௌசல்யா கிட்ட இருந்தாலும் ராமனை தான் நினைச்சுட்டு இருப்பேன். ஆனா இப்ப ராமன் வனத்துக்கு இருந்து கிளம்பி போயிட்டான், எனக்கு நம்ம கௌசல்யா கிட்ட இருக்கிறது எல்லாமே வேற ஆசுவாசம் கிடையாது. ஏன்னா அவள்கிட்ட இருக்கிறதுக்கு எனக்கு அவகிட்ட இப்ப என்னத்துக்கு போறான் ராஜா, தனியா போகலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அவகிட்டையும் இதே ரீசனுக்கு தான் போறாள். ஏன்னா அவள் ராமனை பெற்றவள்ங்கிறதுனால அவளை பார்க்க 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 ராமமேவான சிந்தை என்ன
அங்கேயும் அதே வந்து இருக்கும். கௌசல்யனுடைய கிரகத்துக்கு வந்தார். அர்த்த ராத்திரி ஆச்சு, தூக்கம் இல்லை. எப்படி இருக்கும் தூக்கம்? எப்படி இருக்கும் தூக்கம்? ஆனந்தப்படப்பட்டவனுக்கும் ஈஸ்வர விரகப்படப்பட்டவனுக்கும் தூக்கம் வராது. ஆனந்தப்பட அது அனுபவிச்சு பார்க்கணும், அனுபவிச்சு பார்க்கணும். சில நாளைக்கு ராத்திரிகள்ல பகவத் கதையோ பகவத் அனுபவமோ ஏதோ ஒன்று ரொம்ப சாத்வீகமா இருக்கப்பட்ட நாள்ல, அதுக்கு எல்லா ஃபேக்டர்ஸ், நிறைய ஃபேக்டர்ஸ் உண்டு. அதுல நம்ம சாப்பிட்ட ஆகாரம் சாத்வீகமா இருந்திருக்கணும், நம்ம பேசுகிற விஷயங்கள், கேட்கிற விஷயங்கள், நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சாத்வீகமா இருந்துட்டு, அப்படி நம்ம சாத்வீகமா இருக்கப்பட்ட நாள்ல படுத்துண்டா தூக்கம் வராது. ரொம்ப ஆனந்தப்பட்ட ஒரு நாள் வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு ராத்திரி படுத்துட்டா தூக்கம் வராது. அப்போ உள்ள பூரா பகவத் விஷயமே ஓடிட்டு இருக்கு, பகவானே நினைச்சுட்டு இருக்கும். அது அந்த தூக்கம் இல்லைங்கிறது அடுத்த நாளைக்கு டயர்டாவே இருக்காது. தலைக்கு சாதாரணமா அடுத்த தலைக்கு நெடிக்கு தூங்க இல்லைன்னா அடுத்த நாளைக்கு காலம்புரை இருந்தா எப்படி இருக்கும்? கரிச்சு கொட்டிகிட்டே இருந்திருக்கும். ஓ நாழி ஆயிடுச்சு அப்படின்னு காலத்தை கரிச்சு கொட்டுவோம். வாஸ்தவத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கவனிக்கணும். நம்ம இந்த காலத்தை கரிச்சு கொட்டுறது இருக்கு பாருங்க, இப்படி ஆறுது நாழி இப்படி போயிட்டு இருக்கே அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது கூட யோசிச்சுதான் சொல்லணும். ஏன்னா இந்த காலஸ்வரூபியா இருக்கிறதும் பகவானுக்கு. காலஸ்ட நாராயணா அப்படின்னு வேதம் சொல்லுது. நம்ம காலத்தாலே எழுந்திருக்கிறோம், நாள் இப்படி ஓடுறதே அப்படின்னு சொல்லி, அதுக்குள்ள 4 மணி ஆயிடுதான் இப்படின்னு கேட்டோம்னா அந்த காலரூபமா இருக்கிறவரும் நாராயணன். அப்ப என்னன்னா நம்மளுடைய அந்த பூஜைங்கிறது எப்படி இருக்குன்னா, அந்த 4 மணி ஆயிடுத்துங்கிறது அந்த எண்ணத்தையே சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிறது இருக்கு அந்த நாளத்தை பூஜை. அதே மாதிரி ராத்திரியில முழுக்க வந்துட்டு வச்சுக்கோ, 2 ஸ்திதியில தான் முழுக்க ராத்திரி வரும். ராத்திரியில ஒண்ணு லௌகிகத்துல ஏதாவது கவலை இருந்தா தூக்கம் வராது, இல்லையா பகவான அனுபவிக்கிறத தூக்கம் வராது, அப்போ தூக்கம் வரப்படாது. அப்படி இருக்கப்பட்ட அன்னைக்கு ராத்திரி தசரத மகாராஜா எழுந்திருக்கிறார். கௌசல்யாட்ட சொல்றார், கௌசல்யே ராத்திரி ஆயிடுத்துங்கிறதுனால இல்லை, எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்கிறது, உலக விஷயம் தெரிய மாட்டேங்கிறது, அவ்வளவுதான். தசரதனை நம்ம ஒன்றும் பழிக்கிறதுக்கு நமக்கு அவகாசம் இல்லை. தசரத மகாராஜாவை பழிக்கிறதுக்கு நமக்கு அவகாசம் என்ன? ராம சாட்சா்காரம் பண்ணினவர், ராமனை அடைஞ்சவர், ராம பக்தி பண்ணினவர், புத்திரன் புத்திரன் அப்படின்னு சொன்னா கூட தசரத மகாராஜா பக்தன். எப்பேற்பட்ட பக்தன் தான்? வாத்சல்ய பக்தன். இந்த வாத்சல்ய பக்தி வந்த பக்தன், வாத்சல்ய பாவம் வந்த பக்தன். முதல்ல பக்தி, அதுக்கப்புறம் சுத்த பக்தி, அதுக்கப்புறம் அந்த சுத்த பக்தியே ஞான பக்தி ஆகும், அந்த ஞான பக்தியே பிரேம பக்தி ஆகும், அந்த பிரேம பக்தியே பாவ பக்தி ஆகும். அதுக்கப்புறம் அந்த பக்தி போயிடும், அந்த பாவம் மாத்திரம் இருக்கும். அந்த பாவம் இருக்கிறத பகவானியே குழந்தையாகவோ நாதனாகவோ பிரபுவாகவோ சகாவாகவோ அந்தர்யாமியாகவோ பார்க்கக்கூடிய பாவம் உள்ளேந்து பொட்டி வரும். இது ஞானிகளுடைய சமாச்சாரம். அஜ்ஞானிக்கு என்ன பாவம் பொட்டி வருது? அகம்பாவம் தான் பொட்டி வருது, அகம்பாவம். ஞானிகளுக்கு ஈஸ்வரன் கிட்ட இருக்கப்பட்ட அந்த பாவம் வாத்சல்யத்தையா, வாத்சல்யத்தையா, நாதத்தையா, அது மாதிரி சகாதையா எப்படி பொட்டி வரும்? இப்படி வரத அந்த ராமனை வாத்சல்ய பக்திய பண்ண, வாத்சல்ய பாவத்துல அந்த ராமனை அனுபவிச்ச ஒரு மகாபக்தன் அப்படிங்கிறத இந்த தசரதனுக்கு எப்படி ராமனை விட்டு பிரிஞ்சிருக்க முடியும்? இல்லையாருன்னா தசரதனுக்கு அந்த ராம விலக எப்படி தாங்க முடியும்? அதனால தசரதன் சொல்றான், எனக்கு உலகம் தெரிய மாட்டேங்கிறது. என்ன ஈஸ்வரனி, அதுக்குதான் முன்னாடியே சொன்னார், எங்க பார்த்தாலும் ராமனையே தெரியறது அப்படின்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா, இம்ப்ளைட் அர்த்தம், இன்டைரக்ட் அர்த்தம் என்னன்னா உலகம் தெரிய மாட்டேங்கிறதுன்னு அர்த்தம். இது உபனிஷத்து சொல்றது. இது உபனிஷத்துல வரது. ஈஷாவாசி உபனிஷத்து ஆரம்பிக்கிறது, ஈஷாவாசிந்தம் சர்வம் கிஞ்சித் ஜெகத்யாம் ஜெகது தேன திக்தேன புஞ்சீதா மாகத கஸ்ய சித்தனம் அப்படிங்கிறத ஈஸ்வரன் எல்லா இடத்துலயும் வாசம் பண்ணிட்டு இருக்கார். ஈஸ்வரனா பாரு, உனக்கு லோகம் தெரியாது. லோகத்திலே எல்லா இடத்துலயுமே ஈஸ்வரனை பாரு, உனக்கு லோகம் தெரியாது. இல்லையா ஈஸ்வரன்ல நீ லோகத்தை பார்த்துட்டு இருக்க, உனக்கு ஈஸ்வரனை தெரியாது அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. இதை கரெக்டா சரித்திரத்துல காட்டுனது பிரகலாதன். பிரகலாதன் காட்டுறத ஹிரண்யகசிபுங்கிற அந்த முமுக்ஷு, ஹிரண்யகசிபுங்கிற முமுக்ஷு, அவனுக்கு தூண் தான் தெரியறது.
ஆனா பிரகலாதனுக்கு தூங்குறதுனுடைய எண்ணமே தெரிய மாட்டேங்கிறது, ஈஸ்வரன் மாத்திரம் தான் தெரியறது. இப்படின்னு சொல்றத தசரத மகாராஜா எப்படி இருக்காருன்னா, அவருக்கு பாக்குறது எல்லா இடத்துலயுமே ராமமேவா அனுச்சிந்தையன்னு அப்படின்னு சொல்றத அவருக்கு எல்லாமே ராமனா தான் தெரியறது. ராத்திரி வந்து படுத்துட்டு இருக்கார். ராத்திரி யாருக்குங்கிறதுனால கௌசல்யா எனக்கு கண்ணு தெரியல நினைச்சுட்டு இருக்காது, எனக்கு ராமனை தவிர வேற ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கிறது, என் கண்ணு ராமனுடைய போயிட்டு தூங்குறார். பஷ்யாமி கௌசல்யே, எனக்கு ஒன்னையுமே தெரிய மாட்டேங்கிறது, கௌசல்யவே தெரிய மாட்டேங்கிறதுங்கிற என்ன அப்படி தெரியப்படாது. அதுதான் பக்தி, அதுதான் பக்தி, அதுதான் உண்மையான ஞான பக்தி. எப்படின்னா இப்போ பகவான் அடையறதுக்கு ஒரு உபாதி இருந்தது வச்சுங்கோ, அந்த உபாதி வேற பகவான் வேறன்னு தெரியாம அந்த உபாதியே பகவானாக தெரியறதுதான் ஞான பக்தி. இப்ப பாகவதம் அப்படின்னு கிரந்தம் இல்லையா, இல்லையா? அந்த பாகவதங்கிற கிரந்தத்தை பாகவதம் என்னமா சொல்றது? ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷா கிருஷ்ண ஏவஹி அப்படின்னு சொல்றதா? அந்த பாகவதத்தை என்னமா பார்க்க சொல்றது? கிருஷ்ணனா பாருங்கிறது. இல்லையிலே பாகவதமே கிருஷ்ணன் தான் அப்படிங்கிறது. அப்போ பாகவதம் முதல்ல பார்த்தோம்னா ஈஸ்வரனை அடையறதுக்கு உண்டான ஒரு உபாதியா இருக்கு. ஈஸ்வரன் அடையறதுக்கு உண்டான ஒரு உபாதியா தானே பாகவதம் இருக்கு, இல்லையா? முதல்ல ஆரம்பத்துல எடுக்கிறத. ஆனா அதுவே கிருஷ்ணனை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா பாகவதம் வேற கிருஷ்ணன் வேற அப்படின்னு தெரிய மாட்டேங்கிறது. அதே அந்த பாகவதத்தை நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு பக்தனை பார்த்தா அந்த பக்தன் முதல்ல ஒரு உபாதியா தான் தெரியறது, அதுக்கப்புறம் அந்த பக்தனை பகவானாக பார்க்க ஆரம்பிச்சுடுறான். அப்போ பகவான் அடையறதுக்கு நமக்கு என்னென்ன சகாயமா இருந்ததோ அது எல்லாமே பகவானாக தெரியறதுங்கிறத பரமஹம்சர் கூட்டு வச்சார். பாகவத பக்த பகவான் அப்படின்னு. பாகவத பக்த பகவான் அப்படின்னா பகவான் தான் பாகவத ரூபத்திலே இருக்கார், பகவான் தான் பக்த ரூபத்திலேயும் இருக்கார். ஏன் பகவான் பாகவத ரூபத்திலேயும் பக்த ரூபத்திலே இருக்கார் அப்படின்னா பகவானை அடை வைக்கிறதுக்கு உண்டான உபாதியாக இதெல்லாம் முதல்ல இருந்தது. பகவான் அடைஞ்ச உடனே இந்த உபாதிகளுமே பகவான் ஆயிடுத்து என்கிற மாதிரி கௌசல்ய ராமனை அடைய வைக்கிறதுக்கு உண்டான ஒரு உபாதியாக இருந்தா தசரதனுக்கு. உபாதின்னு சொன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் அர்த்தம். அப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தா அந்த உபாதி இப்ப நீங்கி போயிடுத்து, ராமனே கௌசல்ய ராமனாக பார்க்கிறார். அதனால சொல்றார், நத்வாம் பஷ்யாமி கௌசல்யே சாதுபாம் பாணினா ஸ்பிருஷ. என்ன தொடு, என்ன தொட. இந்த இடத்துல சில ஆளுக்கு ரொம்ப சீப்பா யோசிக்க தோணும். பிரசங்கத்துக்கு கூட அப்படியெல்லாம் யோசிக்கப்படாது. தசரத மகாராஜா அவனுடைய இந்த டைலாக வச்சுட்டு ரொம்ப சீப்பா யோசிப்பான். அப்படி பிரசங்கத்துக்கு கூட அகஸ்மாத்தா கூட அப்படி அந்த அந்த சீப் திங்கிங் வந்துடக்கூடாது. எல்லாம் என்ன மனசை கூட்டிட்டு உயர்ந்த தளத்துக்கு போனோம்னு தான் ஆசைப்படணுமே ஒழிய திருப்பி மனசை லௌகிகத்திலேயே போட்டு வைக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. சாதுமாம் பாணினா ஸ்பிருஷ அப்படிங்கிறத கௌசல்யா எப்பேற்பட்டவள் யோசிச்சு பாருங்க. நாம முதல்ல ராம அவதாரம் சொல்றதே கௌசல்யனுடைய சுரூபத்தை சொன்னோம், கைகையினுடைய சுரூபத்தை சொன்னோம். இப்ப ஏன் தசரத மகாராஜாக்கு கைகையினுடைய ஸ்பர்ஷம் குத்துறது? ஏன் கௌசல்யனுடைய ஸ்பர்ஷத்துக்கு ஆசைப்படுறார் அப்படின்னா கைகையை அன்னைக்கு சொன்னோம் கர்மஸ்வரூபிணி கைகையை. கைகைங்கிறவள் கர்மத்தினுடைய வடிவாக இருக்கா, கௌசல்யங்கிறவள் ஞானத்தினுடைய வடிவாக இருக்கா. அந்த ஞானத்தினுடைய வடிவாக இருக்கக்கூடிய இருக்காங்கிறதுனாலதான் கௌசல்யால ஞானஸ்வரூபமான ராமனை கொடுக்க முடிஞ்சது. கர்மத்தினுடைய வடிவாக கைகை இருக்கா என்கிறதுனாலதான் கர்மத்தினுடைய வடிவு சுரூபம் அப்படிங்கிறது அதிருப்தி, அந்த அதிருப்தியினுடைய சுரூபமாக பரதனை கொடுக்க முடிஞ்சது. பரதனை அதிருப்தின்னு சொன்னோம் அன்னைக்கு. ஏன்னா பரதனுக்கு அதிருப்தி எதுல இருந்து வருதுன்னு கேட்டா ஆசைப்பட்டது கிடைக்காத வருமா கிடையாது அதிருப்தி. ஆசைப்பட்டது அடையாம வரப்பட்ட ஒரு ஃபீலிங் தானே அதிருப்தி. பரதன் என்ன ஆசைப்பட்டான்? ராமனுடைய சரணத்தை சிரத்துல வச்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டான். ஆனா அவனுக்கு கிடைச்சது ராமனுடைய பாதுகாவை சிரத்துல வச்சுக்கிறது தான் கிடைச்சது. தான் கிடைச்சதுன்னு சொன்னா சொல்றோம், ஆனா அது வந்து ஒரு நீச்ச பட்சத்துல சொல்லலை. அவன் கேட்டது ஒண்ணு, அவனுக்கு கிடைச்சது ஒண்ணு அப்படின்னு இருக்கிறத. அவன் ராம பக்தி சாம்ராஜ்யம் ஆசைப்பட்டான் சொல்ல, அவன் ராம பக்தி சாம்ராஜ்யத்தை ஆசைப்பட்டான் பரதன். அவனுக்கு கிடைச்சது அயோத்தியா சாம்ராஜ்யம் கிடைச்சது. அப்படிங்கிறதுனாலே ஒரு அதிருப்தி அங்க மிச்சப்படுறது. சோ கர்மஸ்வரூபியா இருக்கக்கூடிய கைகைக்கும் ஞானஸ்வரூபியா இருக்கக்கூடிய கௌசல்யாக்கும் வித்தியாசம் கண்டிப்பா இருக்கவே இருக்கு. அதுல கைகையி தசரத மகாராஜா பூர்ண முமுட்சுவா இருக்காருங்கிறதுனாலேயே அந்திம காலத்துல தன்
തന്നെ அந்த ஞானமயமாக ஆக்கிக்கணும்னு ஆசைப்படுறாரு ஒழிய கடைசி காலத்திலையும் திருப்பி கர்மத்துக்குள்ள போய் நிற்கிறதுக்கு ஆசைப்பட மாட்டேங்கிறார். அதனாலேயே அவர் கையை தட்டி விட்டார் கைகேயினுடைய. அதனாலேயே இந்த ஞானத்தினுடைய சம்பந்தம் எனக்கு கிடைக்கணும் என்கிறதாலேயே அந்த கௌசல்யாட்ட கையா தொடு அப்படிங்கிற சாதுமாம் பாணினா ஸ்பிருஷ, நான் பாவம்மா என்ன தொடு. என்ன நீ தொட்டாய்னா நீ எந்த கையால தொடராய் தெரியுமா? நீ எந்த கையால தொடராய் தெரியுமா? கடைசிய ராமனுடைய தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணியே அந்த கையால என்ன தொடராய். அப்போ ராமனை தொட்ட கையால என்ன தொடராய். இந்த ராமனை தொட்ட கையால என்ன தொடும். இந்த கை என்ன நினைச்சுட்டு இருக்கு? நம்ம கைகளை பகவானை பூஜை பண்ற கைகளை என்ன நினைச்சுட்டு இருக்கு? வேதம் சொல்றது, இந்த கையை பத்தி சொல்றது, அயம் மே ஹஸ்தோ பகவான் அயம் மே பகவத் பரஹா. முதல்ல சொல்லுது இந்த கை இருக்கே இதுதான் பகவான். அப்புறம் சொல்லுது இது பகவான் இல்லை, இது பகவானுக்கும் மேலானதுன்னு. எவ்வளவு பூஜை, எவ்வளவு ஜபம், பகவானுடைய சம்பந்தம் இந்த கை உருவாக்கிக்கிறது. ஒண்ணுமில்லை, பகவானுக்கு ஒரு புஷ்பத்தை எடுத்து போடுறதுலயே இந்த கைக்கு பகவத் சம்பந்தம் வந்துடுது. அதனாலேயே இந்த கை பகவான் ஆயிடுத்து. பகவான் ஆயிடுத்தோ பகவத் சம்பந்தம் உள்ள கை அப்படிங்கிறத பகவானுக்கு மேல போயிடுது. பகவானுக்கு கீழே இல்லை கை இருக்கு, பகவானுக்கு மேல போயிடுறது கை. இவ்வளவு பூஜை பண்ணின கை, எவ்வளவு ஜபம் பண்ண கை, எவ்வளவு புஷ்பத்தை எடுத்து போட்ட கை, இவ்வளவு அபிஷேகம் பண்ண கை அப்படிங்கிறத அந்த கை சும்மாவா? கௌசல்யனுடைய கை இவ்வளவு வாட்டி நீ ராமனை தொட்டிருப்பாய், அந்த கையால் என்ன தொடும். சாதுபாம் பாணினா ஸ்பிருஷ. ஏன்னா எனக்கு ஒன்ன தெரிய மாட்டேங்கிறதே அப்படின்னா கண் இல்லையா அப்படின்னு கேட்டா போயிடுத்தேன். ராமம் மே அனுகதா திருஷ்டி அத்யாபின நிவர்த்ததே. ராமன் போன உடனே ராமன் கூடவே கண்ணு போயிடுது, அது திரும்பி வரமாட்டேங்கிறது. கண்ணு அப்படிங்கிறதுல உபலட்சிதமா தசரத மகாராஜா பஞ்சேந்திரியங்களை தச இந்திரியங்களையுமே சொல்றான். இந்திரியங்கள் எல்லாம் பகவான் மயமாயிடுத்து. சர்வ இந்திரியங்களும் ராமனுக்கு அர்ப்பிக்கப்பட்டாயிடுத்து. இனிமே மனசு உட்பட ராமனுக்கு அர்ப்பிக்கப்பட்டாச்சு. இனிமே அது லோகத்துக்கு வராது. 2 நாள் முன்னாடி கூட ஒரு இன்சிடென்ட் சொன்னேன், பரமஹம்சர் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட இன்சிடென்ட் சொன்னேன். அவருக்கு கேன்சர் வந்திருந்தது. வந்திருந்த உடனே ஒரு பண்டிதன் வந்தார் அவர்கிட்ட. அவர் வந்து கேட்டார், நீங்க யோகி தானே, உங்களுக்கு சக்தி இருக்கே, இந்த எந்த இடத்துல கேன்சர் இருக்கோ அந்த இடத்துல தியானம் பண்ணலான அந்த ரோகத்தை மாத்திரத்துக்கு உண்டான சக்தி இருக்கே அப்படின்னு பரமஹம்சர் கேட்ட உடனே பரமஹம்சர் சொன்னார் பதில், நீங்க படிச்சவர் உங்களுக்கு எப்படி சொல்லிக்க முடியாது, இவ்வளவு பண்டிதனா இருந்து இப்படி பேசலாமா? அம்பாள் கிட்ட கொடுத்த மனசை இந்த சரீரத்துல கொண்டு போடுறதா அப்படின்னு கேட்டார். ஆனா அவருக்கு பண்டித சசதரன் பேரு அவருக்கு, அந்த பண்டிதருக்கு. சசதரன் போயிட்டார், இவ எல்லாம் பிடிச்சுட்டான் அந்த பாயிண்ட. யாரு? நரேன், லாட்டு, ராக்கால் எல்லாமே பிடிச்சுட்டான், அந்த பாயிண்ட பிடிச்சுட்டான். இந்த நரேன் தான் விவேகானந்தா, அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். லாட்டுங்கிறது அற்புதானந்தா அப்படின்னு வந்தார். ராக்கால் அவர் தான் பிரம்மானந்தா அப்படின்னு வந்தார். சசி மகாராஜ் அப்படின்னு அவர் தான் ராமகிருஷ்ணானந்தா அப்படின்னு வந்த மொனாசிக் சிஷ்யா. அப்போ இவெல்லாம் பிடிச்சுட்டா, பண்ணுங்க, உங்களுக்காக படிக்க வேண்டாம், எங்களுக்காக பண்ணுங்க. பொட்டி போலே பிடிவாதம். உடனே அவர் என்ன பண்றார், அதுகோ இதெல்லாம் ஏதோ புரியாதவனுக்கு கேட்டா ஃபிக்ஷன் மாதிரி தோணும், கட்டுக்கதை மாதிரி தோணும். புரியாதவன் கேட்டா நான் அந்த நிலையில இருக்கிறவனுக்கு அனுப்பித்தான் இந்த பூர்ணமா உள்ள எடுத்துக்க முடியும். இல்லாட்டினா அந்த நிலையில் இருக்கிறவனை பார்த்தவனுக்காக தான் இந்த பூர்ணமா உள்ள எடுத்துக்க முடியும். உடனே அவர் அம்பாள்கிட்ட பேசுறார், அம்மா இப்படி சொல்றா அம்மா, குழந்தைகள் அவள் எனக்காக வேண்டாமா, அவளுக்காக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றா அம்மா. ஒரு வாய் கஞ்சி உள்ள விட்டுக்கிறதுக்கு எல்லாம் சுகாயமா இருக்குமே அப்படின்னு சொல்றான். கஞ்சி தான் அப்ப ரவ பாயசம்ங்கிறாவா? ரவ பாயசம்னா ரவ கஞ்சியை தான் ரவ பாயசம் சொல்லி சொல்றது. அத உடனே நிஷ்டையிலேருந்து கலைஞ்சார், பசங்களை பார்த்து கேட்கிறார், இப்படி எங்க அம்மா முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டேடா பசங்களா, அம்மா முன்னாடி இப்படி என்ன அவமானப்படுத்திட்டே,
அவன் என்ன கேட்டா தெரியுமா, இந்த மூஞ்சி அவன் அம்மா அங்க அம்மாட்டி நம்ம எப்படி நான் காட்டுவேன்? ஏண்டா உங்களை எல்லாரையும் காட்டிட்டு காளி சொல்றாளாம், இவாள் எல்லாரையும் காட்டிட்டு காளி சொல்றாளாம், ஏண்டா இவ்வளவு வாயால சாப்பிட்ற எனக்கு போறாதா கேட்டாலாம். இவ்வளவு பேர் வாயால சாப்பிட்றையே உனக்கு அது போறாதா அப்படின்னு கேட்டாலும் எங்க அம்மா முன்னாடி அவமானமா போயிடுச்சு, வெக்கமா போயிடுச்சுடா எனக்கு அப்படின்னு. எது சொல்ல வந்து, பகவான் கிட்ட விட்ட மனசு திரும்பி வராது, வரப்படாது. அதானே பகவான் சக்கரத்தை கையில வச்சுட்டு இருக்காரு. இந்த சக்கரமும் இருக்கு இல்லையா, பகவான் கையில சுதர்சன சக்கரம் அப்படின்னு சொல்றோமே. இந்த சக்கரம்ங்கிறது என்னது? சக்கரம்ங்கிறது மனசு தத்துவத்தை தான் சக்கரமா சொல்றது. நம்மளுடைய மனசு ஈஸ்வரன் கையில இருந்தா, ஈஸ்வரனால விடப்பட்டா அது வந்து கெட்ட எண்ணங்களை இல்லாம பண்ணும், ராட்சசால அழிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் திரும்பி பகவான் கிட்டே வந்துடும். நம்ம கையிலேயே தான் மனசை வச்சுட்டு இருந்தோம், ஆனா அது சில சமயத்துல கெட்டவாளை சும்மா விட்டுடும், நல்லவனை போய் அழிச்சுட்டு வந்துடும். என்கிறதுனால அந்த பகவான் கிட்ட போன மனசு இனிமே திரும்பி வராது எனக்கு. பகவான் கிட்ட போன காது பகவத் விஷயத்தையே கேட்கிற காது இருக்கு வச்சுக்கோங்களேன், அந்த காதால லோக விஷயத்தை கேட்கறதுக்கு பிடிக்காம இருக்கும். பகவத் விஷயத்தையே மாத்திரம் கேட்டு பழகின காதுக்கு லௌகிக்கம் கேட்கறதுக்கு காதுக்கு பிடிக்கும். இப்படித்தான் நம்மள அனலைஸ் பண்ணிக்க முடியும். செல்ஃப் அனலைசிஸ் பண்ணிக்கிறது சொல்றோம் இல்லையா, இப்படித்தான் அனலைஸ் பண்ணிக்க முடியும் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு. நம்மளே யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு லோக விஷயமும் கேட்க பிடிக்கிறது, பகவத் விஷயமும் கேட்க பிடிக்கிறது, அதாவது வம்பும் கேட்க பிடிக்கிறது, அதே மாதிரி பாகவதம் கேட்க பிடிக்கிறது. அப்படின்னா இன்னும் அந்த மனசு கீழ் தளத்துல தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். எப்போ பகவத் விஷயத்தை தவிர வேற எந்த விஷயமும் கேட்கறதுக்கு காதுக்கு பிடிக்க மாட்டேங்கிறதோ அப்பதான் இந்த மனசு மேல போயிட்டு இருக்குங்கிறத சொல்ல முடியும். அந்த கிரீஷ் சந்திர கோஷ் அப்படின்னு ஒருத்தர், பெங்காலி டிராமாவுடைய தந்தை அப்படின்னு சொல்லப்படுறவர். அந்த பெங்காலி அவர் வீட்டுக்கு பரமஹம்சர் போறார். அந்த கிரீஷ் சந்திர கோஷ் வந்து பரமஹம்சருடைய பூர்ணமா தன்னை ஒப்படைச்ச பக்தன். வாத்துக்கு போறத வாத்துல ஒரு சேர் இருக்கு, அந்த சேர்ல நியூஸ் பேப்பர் வச்சிருக்கு. இவர் நியூஸ் பேப்பரை பார்க்கிறார். நியூஸ் பேப்பர்ங்கிறது லௌகிக விஷயம் மாத்திரம் உள்ள ஒரு விஷயம் தானே இல்லையா, லௌகிக வார்த்தைகள் மாத்திரம் உள்ள ஒரு விஷயம் தானே நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பரை பார்க்கிறார். கிரீஷ்ட சொல்றார், ஏ கிரீஷ் அதை எடுத்து அங்கேயிருந்து நீக்கு, அது எனக்கு பார்க்கறதுக்கே பிடிக்க மாட்டேங்கிறது, எனக்கு இன்னும் பண்றது அந்த நியூஸ், அதை பேப்பர் அங்கேயிருந்து நீக்க சொல்லி அதுக்கு மேல கொஞ்சம் கங்காதரத்தை புரோஷனம் பண்ணதுக்கு அப்புறம், அந்த சேர்ல புரோஷனம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனால உட்கார முடியாது அதுல. அப்ப இவெல்லாம் என்ன நினைச்சுக்கிறா, இதெல்லாம் சும்மா ஏதோ கதை விடுறாரு இவர் அப்படின்னு நினைச்சுண்டு அவருக்கு கூட தெரியாம, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கே தெரியாம நரேன் என்ன பண்றார், ₹1 தொட்டு எடுத்து அவர் படுக்கைக்கு கீழே அவருக்கு தெரியாம வைக்கிறார். அவர் எப்பவுமே உட்காரப்பட்ட இடத்துல கொண்டு வைக்கிறார். அங்க போய் அவர் உட்கார்ந்தாரோ இல்லையோ குத்துறா மாதிரி, ஐயோ ஐயோ இன்னும் தேள் குத்துறதுன்னு குதிச்சார். குதிச்ச உடனே இவன் வந்து சொல்றது உண்மைதான் போல் இருக்கு, ஏன்னா கீழே பைசா வச்சிருக்கா, இவரால லோகத்தை தொட முடியாது, லௌகிக விஷயத்தை இவரால் ஸ்பர்ஷனம் பண்ண முடியாது, தர்சனம் பண்ண முடியாது, சிரவணம் பண்ண முடியாதுன்னு அந்த மனசு உயர்ந்த தளத்துக்கு போகிறத இப்படி நடக்கும். அப்படி இருக்கு தசரதனுக்கு ஸ்திதி. அத்தியாபிராணி வர்த்ததை, எனக்கு திருப்பி வர மாட்டேங்கிறது என்னுடைய கண்ணு, திரும்பி வரவும் வேண்டாம், அந்த ராமனையே சுற்றி பத்தியே அந்த கண் இருக்கட்டும் அப்படின்னு தசரதன் சொல்ல, இப்ப கௌசல்யா கொஞ்சம் தசரதனை கடிஞ்சு பேசுறான். இவ்வளவு நாளைக்கு கைகை அந்த புறத்திலே இருந்தளே, இவ மாத்திரம் ராமன் போனதுக்கு அப்புறம் இங்க வரையலை, நீங்கள் ஒரு மூத்த பிள்ளை என்ன தப்பு பண்ணான் ராமன், எனக்கு உங்களுக்கு பத்னி இருக்கா, கைகை இருக்கா, சுமித்ரா இருக்கா, சுமித்ராவுக்கும் சத்ருகன்கிற குழந்தை இருக்கா, கைகைக்கு பரதன் ஆளுக்காளா குழந்தை இருக்கா, எனக்கு யாரு இருக்கா, என்ன அனாதையா பண்ணிட்டேன், என்ன மாத்திரம் அனாதையா பண்ணிட்டேன் அப்படி சொன்னோடனே தசரதன் சொல்றான், அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனா அதுக்காக நீ தப்பு பண்ணிடாதே, நான் தப்பு பண்ணிட்டேன் நீ தப்பு பண்ணிடாதே, ஏன்னா இது உன்னுடைய குணம் இல்லை, நீ கைகையை ஆயிடாத என்ன சொல்லி பர்த்தாவை தூஷணம் சொல்லி பர்த்தாவை கடிஞ்சு பேசி நீ தப்பு பாபத்தை ஏத்துக்காதே,
நீ ராமனை பெற்றவள் அப்படியே சுத்தமா இரு. இன்னொன்னு சுமித்ரை சாதுகுருவன் மகாத்மானம் பிதரம் சத்தியவாதினம் கௌசல்யாட்ட சொல்றா. சுமித்ரை சமாதானப்படுத்துறா, ஆறுதல் கொடுக்கறா. கௌசல்யாக்கு ஆறுதல் சுமித்ரையால மட்டும்தான் இங்க கொடுக்க முடியாது, வேற யாராலையும் கொடுக்க முடியறது இல்லையே பாருங்க. இதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், அடைஞ்சவளா இருக்கா சுமித்ரை. அதனாலதான் ஏன்னா சட்டியில் இருந்தா தானே ஆப்பையில வரும், சட்டியில் இருக்கிறது தானே ஆப்பையில வரும். இப்போ நீங்க இந்த பக்கம் வாங்க, சட்டியில் இருக்கிறது தான் ஆப்பையில வரும் அப்படிங்கிறத, அந்த நிம்மதி எங்க இருக்கோ அவளாலதான் நிம்மதியை கொடுக்க முடியும், நிம்மதி இல்லாதவளால நிம்மதி கொடுக்க முடியும். அப்படி அந்த நிம்மதியை கொடுக்கறதுக்கு தகுந்தவள் இங்க சுமித்ரை மாத்திரம்தான். அவள் சொல்றா, எப்பேற்பட்ட பிள்ளைய பத்திரிக்காய் மாந்து கௌசல்யிட்ட கேட்கறா, எப்பேற்பட்ட குழந்தைய பத்திரிக்காய். ஏன்னா புத்திர தியக்த்வா ராஜ்யம் மகாபலः சிஷ்டைராச்சரிதே சம்யக் சஸ்வத் பிரயத்ய பலோதயே. எப்பேற்பட்ட பிள்ளையும் தான், சாமானியமான பிள்ளை இல்லை. அப்பாவனுடைய வாக்கு காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே ஒரு லட்சியத்துக்கு, தர்மத்தை காப்பாற்றணும். அப்பாவுடைய வார்த்தை அதெல்லாம் இருக்கட்டும், தர்மத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே இவ்வளவு அகண்டமான அந்த ராஜ்யத்தை துச்சம் என கருதி, இந்த உலக வாழ்க்கைய துச்சம் என உதறி தள்ளி அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அப்படி உதறி தள்ளி விட்டுட்டு போகிறதுக்கு மனசுள்ள அப்பேற்பட்ட வைராக்கியான அப்பேற்பட்ட ஞானியான ஒரு குழந்தைய பெற்ற நீ துக்கப்படக்கூடாது. ஏன்னா அவன் எப்பேற்பட்ட பிள்ளைதான், ஞானியான பிள்ளைதான். அப்ப அந்த ஞானியான அந்த பிள்ளைய பெற்ற தாயாரும் ஞானியா தான் இருக்கணுமே ஒழிய அஜ்ஞானி மாதிரி நடந்துக்கப்படாது. ஞானியனுடைய அம்மா ரமண பகவானுடைய அம்மா அங்கேயே வந்து இருந்துட்டான். அப்போ கூட எங்கேயோ ஒரு இடத்துல அவளுக்கு கொஞ்சம் ஒட்டின்னு இருந்தது ரமண மகர்ஷியோட அம்மாக்கு. உடனே ரமண மகர்ஷி சொன்னார், அம்மா யாருக்கு என்ன என்ன எப்ப நடக்கணுங்கிறது, எப்படி எப்படி நடக்கணுங்கிறது அவன் நிச்சயிச்சிருப்பான், அதுபடி நடக்கும். பேசாம இருந்தான். அப்போல இருந்து பேசாம இருந்துட்டான். ஞானிய பெத்த அம்மா ராமகிருஷ்ண பரமஹம்சரோட அம்மா இருக்காளே, சந்திரமணி தேவின்னு பேர் அவளுக்கு. இந்த கோவில் காசி கோவில், இந்த தட்சிணேஸ்வரம் காளி கோவில் கட்டிருக்காரு இல்லையா, இந்த ராணி ராசமணி அவருடைய மாப்பிள்ளை மதுரபாபுன்னு பேரு. அந்த மதுரபாபு அவள் எஸ்டேட் எல்லாம் உள்ளா, இப்பவுமே அதுக்கு எஸ்டேட் தான் பேரு, டிடி எஸ்டேட் அப்படின்னு சொல்றா. அதுக்கு பெரிய பெரிய பணக்காரா அந்த அவள் வந்து ஆக்சுவலா மீனவ குலத்துல பிறந்தவள் இந்த ராணி ராசமணி அப்படிங்கிறவள். அதான் காளி கோவில கட்டியிருக்கா. எப்பேற்பட்ட பக்தின்னு பாருங்க. அந்த காளி கோவில பார்த்தவாளுக்கு தெரியும் எப்படி கட்டியிருக்க முடியும். அந்த காலத்துல 1850s அது கட்டுறதுக்கு கோடி ரூபா ஆச்சுங்கிறான். 1850s அது கட்டுறதுக்கு. அப்போ இன்னைக்கு அதுக்கு என்ன மதிப்போ தெரியாது. அப்போ ஏற்பட்ட செல்வந்தாளா இருக்கா. இந்த மதுரபாபு ராணியனுடைய 2 பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். ராணிக்கு மொத்தம் 4 பொண்ணு வேணும், அது 2 பொண்ணு மதுரபாபு தான் கல்யாணம் பண்ணிட்டான். ராணிக்கு மருமகனாகவே இருக்கக்கூடிய மாப்பிள்ளைன்னு இல்லை, மருமகனாகவே இருக்கக்கூடிய மருமகன் அப்படி இருக்க. ராணி எல்லாம் போயாச்சு, சொத்து குத்து எல்லாத்தையும் இந்த மதுரபாபு தான் பாத்துக்கிறார். ஒரு நாளைக்கு பரமஹம்சர் கிட்ட வந்து கேட்டார், பாபா நான் உங்களுக்கு ஏதாவது தரேனே, என்ன இப்ப நான் இருக்கேன், உங்களுக்கு செலவுக்கு எல்லாம் நடந்துடுறது, நான் போயிட்டேனா. உடனே இவர், நீதான் என்ன பார்த்துட்டு இருக்கேன்னு நினைச்சுட்டு இருக்கியோ, போடா போ, அம்மா பாத்துக்கிறா என்ன அப்படின்னு காளிய சொன்னார். அந்த இடத்துல கூட ஒரு அகங்காரம் வர்றதுக்கு விடமாட்டார். அது ஒரு குருவனுடைய லட்சணம். சிஷ்யன் தப்பு பண்ணறானா அந்த தப்பை உடைச்சு சொல்றதுதான் குருவனுடைய லட்சணம். உடைச்சு சொல்றது. அதுக்கு வேதாந்த தேசிகர் ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்காரு. அதுல சொல்றார், காலித்தே சாசிதாரம் அப்படிங்கிற. தப்பு பண்ற சிஷ்யனை ஒன்றும் சொல்லாமைக்கோ, இல்லை நீ பண்றது சரின்னோ, இல்லை அவன் பண்ற தப்ப
கண்டுக்காமல் போறதோ ஒரு சிஷ்யனுடைய லட்சணம் இல்லை, குருவனுடைய லட்சணம் இல்லை அப்படின்னு வேதாந்த தேசிகர் சொல்றார். ஒரு சின்ன அகங்காரம் வந்துருச்சுங்கிறத உடனே அந்த இடத்துல டப்புன்னு கண்டிக்கிறது. சொல்றார், நீதான் என்ன பார்த்துட்டு இருக்க நினைச்சுட்டு இருக்கியோ, நீ எங்க அம்மா பாத்துக்கிற என்ன இல்லையா? அப்படி இல்லை, போக மாட்டேங்கிறார். ஏதாவது வாங்க, ஏதாவது வாங்கிங்க. ஏந்திருந்து அடிக்க போயிட்டார் மதுரை பாபுவை. லிட்டரலி அடிக்க போயிட்டார். அவரை போயிட்டார். போய் இந்த நகபத்து அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, இன்னைக்கு அது இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்ம சொல்றது எல்லாமே இன்னைக்கு அப்படியே வச்சிருக்கான். நகபத் அப்படின்னா அந்த வாத்தியங்கள் எல்லாம் வைக்கக்கூடிய மண்டபம் கோவிலுக்கு வெளியிலே இருக்கும். ஆனா பரமஹம்சர் இருக்கப்பட்ட ரூபிலேருந்து நகபத்து ரொம்ப பக்கத்திலே இருக்கு, பார்க்கறதுக்கு ஜன்னல் வழியா பார்க்க முடியும். ஒரு 15 அடி இருக்கும் வச்சுக்கோங்களேன் இவருடைய ரூமுக்கும் அதுக்கும். அப்ப இவர் இந்த மதுரை பாபு அவன் ரூமிலே, பரமஹம்சருடைய ரூமிலேருந்து நேர விழுந்து இந்த நகபத்துக்கு போறான். நகபத்துக்கு கீழே சாரதா தேவி இருந்தா, அப்புறமா தான் வந்தா. அப்ப நகபத்துல கீழே யார் இருக்கான்னா பரமஹம்சருடைய அம்மா இருக்கா, சந்திரமணி தேவி இருக்கா. இந்த சந்திரமணி தேவி கிட்ட இந்த மதுரை பாபு கேட்கிறான், உங்க பிள்ளைகிட்ட கேட்டுட்டேன், பாபாஜா கேட்டுட்டேன், என்ன வேணும்னு கேட்கிறேன். ஒன்றும் வேண்டாங்கிறார். அம்மா நீங்களாவது சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, எனக்கு கிராமத்தை கூட எழுதி வைக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். அவன் நிறைய கிராமத்துக்கு கூட அதிகாரிகளா இருந்திருக்கா. இந்த கிராமங்கள்ல ஏதாவது ஒரு கிராமத்தை கூட எழுதி வைக்கிறதுக்கு தயாரா இருக்கேன், என்ன வேணும்னு சொல்லுங்க. இப்படி திடீர்னு கேட்கிறையே, நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டான். பெரிய லிஸ்ட் போட்டு கொடுப்பல், வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான் மதுரை பாபு. 2 தான் கழிச்சு வந்தார். யோசிச்சு எல்லாம் கேட்டான். நிறைய உட்காந்து யோசிச்சேன்ப்பா, பாவம் நீ கேட்கற இல்லையா, அதுக்காக எனக்கு ஏதாவது வாங்கிக்கணும், ஒன்ன கஷ்டப்படுத்த முடியாது. ஏன்னா எனக்கு எல்லாமே இருக்கு இங்க, என்ன இல்லை இல்லை இருக்கு. ஆனா நீ கேட்கறது நியாயம், ஏதாவது உனக்கு தரணும்னு ஆசையா இருக்கு இல்லையா. ஒரு விஷயம் பண்ணேன், 2 அணாக்கு புகையில வாங்கி தந்துடுவார். ஞானிய பெத்த அம்மா 2 அணாக்கு புகையில. சுமித்ரா சொல்றா கௌசல்யாட்ட, ஞானிய பெத்தவள் நீ, அது மாதிரி நீ இருக்கான். ஞானிய பெத்தவளாட்டா இருக்கான். அவன் யாரு தெரியுமா? சிவ சர்வேஷு காலேஷு காரணேபியோ வினிஸ்ருதா காத்ரம் அசுபிஹி சூர்யः சந்தாபயிதுமர்ஹதி ராகவம் யுக்தசீதோஷ்ணः சேவிஷ்யதி சுகோனிலஹ. அவன் யாரு தெரியுமா? அவன் சும்மா போகலை, லக்ஷ்மணனோடு கூட தான் சேர்ந்து போயிருக்கான். லக்ஷ்மணன் எப்படி சூரிய பிரகாசம் அடிக்கிறத ஒரு மனுஷனை நிழல் கொடுத்து மரம் காப்பாற்றவும், அது மாதிரி ஒரு சின்ன வெயில் கூட ராமன் மேல படுறதுக்கு என் புள்ள விட மாட்டான்ங்கிறது தைரியம் தெரியுது. ராமன் எப்பவுமே ஜனங்களுக்கு தர்மத்துக்காகவே செஞ்சிக்கக்கூடியவன், எப்பேற்பட்டவன் தான். எஸ் ஸ்ரீஹி சௌரியா ச ராமஸ்ய யாச்ச கல்யாண சத்வதா நிவத்தாரண்யவாசா ஸ்வம் க்ஷிப்ரம் ராஜ்யம் அவாப்சிதி. கவலையே விடாதே, இப்ப போயிடலை, எந்த ஒரு ஸ்ரீய ராமன் எழுந்துட்டு போயிருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிறையோ அந்த ஸ்ரீய ராமன் கூறிய சீக்கிரமே அடைவன். என்ன அவன் சூரியஸ்டாமி பவே சூரியா, சூரியனுக்கும் சூரியன் இருக்கக்கூடியவன். அக்னிர் அக்னி பிரபு, அக்னிக்கு என்ன தேஜஸ் இருக்கோ அந்த அக்னியினுடைய தேஜஸாக அவன் தான் இருக்கான். பிரபுக்களுக்கெல்லாம் பிரபுவாக அவன் தான் இருக்கான். ஸ்ரீக்கும் திருவுக்கும் திருவாகிய செல்வா அப்படின்னு ஆழ்வார் சொல்றாளே, ஸ்ரீஸ்ட பவேத் வியக்ரஹா கீர்த்தியா கீர்த்திகி க்ஷமா க்ஷமா, க்ஷமைக்கு க்ஷமையாகவும் கீர்த்திக்கு கீர்த்திக்கே கீர்த்தியுடையவனாகவும் இவன் தான் இருக்கான் அப்படின்னு பகவத்கீதையில சொல்லப்பட்ட விபூதி யோகத்தை சுமித்ரை கௌசல்யாக சொல்றான். பகவான் சொல்றாரு இல்லையா, அங்க எத்த விபூதி மத்சத்துவம் தத்தூர்ஜிதமேவா. எங்க ஐஸ்வர்யம், விபூதினு ஐஸ்வர்யம்னு அர்த்தம். பேசிக்கலி விபூதி அப்படிங்கிற சொல்லுக்கு ஐஸ்வர்யம் அப்படின்னு அர்த்தம். எங்கெங்க விபூதி மயமா இருக்கோ, எங்கெங்க ஐஸ்வர்ய மயமா இருக்கோ அது எல்லாமே என்னுடைய விபூதி ஐஸ்வர்யம்னு தெரிஞ்சுக்கோ அர்ஜுனா அப்படின்னு கடைசியில கன்க்ளூட் பண்ணிட்டான். ஏன்னா ஒரு நாள் லிஸ்ட் போட்டு 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 மாள மாட்டேங்குது. அதனால எங்கெங்க உயர்ந்தது இருக்கோ அதெல்லாம் என்னுடைய விபூதி அர்ஜுனா அப்படின்னு சொல்ற மாதிரி சுமித்ரா இங்க சொல்றா, எங்கெங்க எல்லாத்துக்கும் உயர்ந்த வஸ்துக்களுக்கெல்லாம் உயர்ந்ததாக வந்தான் இருக்கான் அப்படின்னு சொன்னா உடனே உயர்ந்ததாக மாத்திரம்தான் இருக்கானா? இல்லை, நீச்சத்துக்கு எல்லாம் நீச்சனாகவும் அவன் தான் இருக்கான். அனோரணியான் மகதோர் மகியான் அப்படிங்கிற அந்த ஞான விஷயமான அந்த
அந்த அந்த ஞானத்தை, ஹிருதய விஷயமான அந்த ஞானத்தை கௌசல்யாக்கு சுமித்ரா உபதேசம் பண்ணிட்டும் சொல்றா, சீதே கூட போயிருக்கா, சீதையும் அவன் கூட போயிருக்கா, சீதையும் லக்ஷ்மணனும் போயிருக்காளே, இந்த சீதை வேற யாரும் இல்லை, சீதேவ அனுகதா லக்ஷ்மி தஸ்யக்கும் நாம துர்லபம். சீதை ராமன் தனியா போயிருந்தா ஒரு வேளை வேணா நீ துக்கப்பட்டிருக்கலாம் கௌசல்யே. ராமன் தனியா போகலை, சீதையோட என்ன போயிருக்கான். அப்படி சீதையோட போயிருக்கான்னா சீதை யாரு? சாட்சாத் லட்சுமி அப்படிங்கிறா சுமித்ரா சொல்றா. சீதேவானுகதா லட்சுமி தஸ்யக்கும் நாம துர்லபம். அவனுக்கு என்ன துர்லபமா இருக்க போறது உலகத்துல? ஜெய சோகம் ச மோகம் ச, சோகத்தை மோகத்தை விட்டுடு, விடு. பகவத்கீதையாக்கம் இங்க சொல்றா. பகவத்கீதையினுடைய சாரதி இது சுமித்ரா கீதை அப்படின்னு சொல்லிக்கலாம். சுமித்ரா கீதையா இருக்குது. என்ன? விடு, சோகத்தை விடு, மோகத்தை விடு. சோக மோக பயாபகம் அப்படி எல்லாத்தையும், சோகமும் மோகமும் எல்லாம் விட்டு ஆனந்தமாயிரு. அந்த ராமனுடைய தேவி சத்தியம் பிரமீவிதே, சத்தியமா சொல்றேன், சிரசா சரணோ வேதம் வந்தமானம் அணிந்திதே புனர்திரக்ஷிசி கல்யாணி புத்திரம் சந்திர விபோதிதம். அங்கேதான் தசரதன் இருக்கார், இதே இடத்துலதான் தசரதன் இருக்கார், தசரதனும் இருக்கார், கௌசல்யாவும் இருக்கா. அப்போ சொல்றத சுமித்ரை சொல்றா. அப்ப ரெண்டு பேரும் அங்க இருக்கிறத நீங்க ரெண்டு பேரும் வாங்கோ அப்படின்னு சொல்றேன். ஒரு சிங்குலர்ல சொல்ல மாட்டேன் இல்லையா? சம்ஸ்கிருத பாஷையில இந்த ரெண்டு ரெண்டு டிவிலும் உண்டு. சம்ஸ்கிருத பாஷையில இவ பார்த்தீங்கன்னா அவன் படிக்கிறான், இவர் இருவர் படிக்கிறார்கள், இவர் 5 பேர் இல்லாட்டா 3க்கு மேல உள்ளவா படிக்கிறார். எப்படி சொல்றதுக்கு இருக்கு? நீ படிக்கிறாய், நீ படிக்கிறாய் அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் இருவர் படிக்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்குமே சம்ஸ்கிருத பாஷையில வியாக்கரணத்துல ஸ்கோப் இருக்கு. அப்படி இருக்கிறத இங்க கௌசல்யே நீ பாப்பாய் அப்படின்னு சொன்னாரு ஒழிய பக்கத்தில் இருக்கப்பட்ட தசரதனை பார்த்து இவரையும் சேர்ந்து பாப்பற சொல்லல. என்ன பாப்பறன்னா, கூடிய சீக்கிரமே ராமன் வந்து உன்னுடைய சரணத்துல விழுறது 14 வருஷத்துக்கு அப்புறம் நீ பாப்பாய் அப்படின்னு சுமித்ரை கௌசல்யாக தான் சொன்னாலே ஒழிய தசரதனை சேர்த்துக்கலையே. அங்க திரக்ஷசி திரக்ஷதா அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லலை. ரெண்டு பேரும் நீங்க பாப்பல, கௌசல்யா பாப்பாய். பிரவிஷ்டம் திருஷ்டுவா தம் அபிஷிக்தம் மகாஸ்ரீயம், மகாஸ்ரீயோடு கூடி ராமன் அபிஷேகம் பண்ணிக்கிறது பாப்பாய் அப்படிங்கிறா. மகாஸ்ரீ அப்படின்னு சொல்றத என்ன, அயோத்தியால ராமர் இல்லாத போது பரதன் வளர்த்தின அந்த செல்வமா மகாஸ்ரீ இல்லை. பக்தாளுக்கும் ஞானிகளுக்கும் எது ஸ்ரீ அப்படின்னு கேட்டா பகவான் ஸ்ரீ, வேதம் ஸ்ரீ, சாமானிய ஞானம் தான் ஞானிக்கு ஸ்ரீயா இருக்கு, பக்தனுக்கு பகவான் ஸ்ரீயா இருக்காங்கிறா போல. அப்போ பகவானுக்கு எது ஸ்ரீ? பகவானுக்கு பக்தன் ஸ்ரீ. பகவான் அதுதான் குந்தி சொல்றது அகிஞ்சன வித்தாய அப்படின்னு சொன்ன. நமோ அகிஞ்சன வித்தாய நிறுத்த குணவர்த்தையே ஆத்மாராமாய சாந்தாய கைவல்ய பதையே நமஹா அப்படின்னு சொல்றது அகிஞ்சன வித்தா அப்படின்னு பகவான் சொல்றது. இங்க ஏதோ தரித்திராளுக்கெல்லாம் பகவான் தனமாக இருக்கான் அப்படின்னு இல்லை அர்த்தம். திருப்பி போட்டுண்டா, பக்தி மாத்திரமே இருக்கக்கூடியவாளையே தனமா பகவான் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. பக்தி உள்ளவாளை பகவான் தனமாக வச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறத இந்த இடத்துல பக்தாளை சேர்த்துக்கிறதுக்குன்னு போயிருக்கிற ஒரு யாத்திரை இது. அதனால அந்த பக்த கோட்டிகளான மகாஸ்ரீயோடு கூடி ராமன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறது நீ கூடிய சீக்கிரமே பாப்பாயின்னு சொல்லி அந்த கௌசல்யாக்கு சுமித்ரை ஆஸ்வாசம் பண்ணினான். இப்படி ரசம் போயிட்டு இருக்கிற வேளையில அங்கே இங்கே அந்த வால்மீகி பகவான் காட்டுத்தரா. இப்ப அயோத்தியில ரதம் போயிட்டு இருக்கு, ஜனங்கள் எல்லாம் க்ரோஷமா சுத்தின்னு இருக்கா, ரதத்தையே சுத்தின்னு இருக்கா. உடனே ஜனங்களுடைய அழுகலை பார்க்கிறார், ஜனங்கள் ராமன் மேல வச்சுட்டு இருக்கப்பட்ட பிரீதியை பார்க்கிறார். உடனே ராமர் ரதத்துல உட்கார்ந்து இருந்த ராமர் எழுந்து நின்னார், ரதத்திலே ஏந்திருந்து நின்னார். சுமந்திரன் மேல் தோல் அமர்த்தினார், சுமந்திரன் ரதத்தை நிறுத்தினார். ராமன் என்னோ சொல்ல போறார் அப்படிங்கிறது தெரிஞ்சது. ராமன் ஜனங்களை பார்த்தார். ஜனங்கள் எல்லாரையும் கண்ணு வழியா நன்னா கட்டாட்சம் பண்ணிட்டு சொல்றார் வால்மீகி இங்க, அவேக்ஷமானஹா சஸ்நேகம் சக்ஷுஷா பிரபிவான் இவ. அவேக்ஷமானஹா எல்லாரையும் பார்த்தார். பார்த்து எப்படி பார்த்தார்? சஸ்நேகம் பார்த்தார். எல்லார்ட்டையும் ரொம்ப ஸ்நேகத்தோட பார்க்கிறார். அந்த கடாட்சமே அவளுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கும்படியா இருக்கு, ராமன் கவரும்படியா இருக்கு. அது மாத்திரம் இல்லையா, அந்த கடாட்சம் வழியாகவே எல்லாருடைய ஹிருதயத்தையும் குடிச்சுட்டாராம். சக்ஷுஷா பிரபிபன்னிவ. பிபன்னிவ சொன்னா சாப்பிட்டவனே போல, பிரபிபன்னிவன் தான் நன்றாக சாப்பிட்டவனை போல. அவளால் திருப்பி ஒரு பேச்சு எதிர்த்து பேசுறதுக்கு முடியறதில்லைங்கிற மாதிரி அவள் அந்த கண்ணை வச்சு அவன் மயக்கி நிறுத்திட்டான்.
கண்ணை வச்சு பகவான் பட்டத்திரி சொல்றத பகவான கண்ணால சாப்பிடுங்கோன்னா, நேற்றை பீத்வா சாப்பிடட்டும் அப்படின்னு சொன்னார். பகவான குருவரப்பனை போய் பார்த்து அப்படியே கண்ணால உறிஞ்சு குடிச்சுடுங்கோ அப்படின்றார். ஜுர்ரத்தை அப்படின்னு பஜன சம்பிரதாயத்துல இந்த இது இல்ல டோலோத்சவத்துல பாடுவா. ஜுர்ரதை கதாரசமகன், இந்த கதாரசத்தை ஜுர்ரத்தை அப்படின்னு ஜுர்ரத்தை உறிஞ்சதுக்கு தான் ஜுர்ரத்தைன்னு சொல்றது. இந்த பாயசத்தை இப்படியே எடுத்து இப்படி பண்ணுவான் இல்லையா, அதுக்குதான் ஜுல்ரத்தை சம்ஸ்கிருதத்துல சப்தம். அதே மாதிரி பகவத் கதாரசம் ஜுல்ரத்தை அப்படிங்கிறார். பகவத் கதாரசத்தை அப்படியே உறிஞ்சிடா மாதிரி குருவாயூரப்பனை கண்ணால பார்த்து அப்படியே உறிஞ்சிடுங்கோ பட்டத்திரி நேற்றைஹி பீத்வா இல்ல. அதே மாதிரி இங்க ராமன் என்ன பண்றாருன்னா பக்தால அயோத்தியாவாசிகளை அப்படியே கண்ணால உறிஞ்சு சாப்பிட்டுட்டார். சக்ஷுஷா பிரபிபன்னிவ அப்படின்னு உறிஞ்சு சாப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறார். எல்லாரும் அப்படியே எழுதி வச்ச சித்திர மாதிரி அப்படியே அணங்காம நிற்கிறார். என்ன அவர் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டார், கண்ணால பார்த்துட்டார் இல்லையா. அதுக்கப்புறம் யாராவது அணங்க முடியும்? அந்த கடாட்சம் கிடைச்சதுக்கு அப்புறம் யாருக்காவது அணங்க முடியுமா? நக்கியஸ்மான் மனக்கசித்து சக்ஷுஷியமா நரோத்தமாதுன்னு அப்படி சொல்றத அவன் கிட்ட கண் எடுக்க முடிய மாட்டேங்கிறதுங்கிறது. இப்ப அவன் மேல எதிர்க்க வேற ஒன்றும் பேச முடிய மாட்டேங்கிறது. அப்படி அதை கண்ணிலேயே பார்த்து மயங்கி போறான். கண்ணை பார்த்து மயங்கின உடனே ராமன் எதை கேட்டாலும் அப்படித்தானே அப்படிங்கிறாளே ஒழிய என்ன சொன்னார் என்னதுக்கு சொன்னோம் அப்படிங்கிற அந்த ஒரு பிரக்னியே இல்லாம பிரக்னியை எழுந்த ஜனங்கள் ராமனை பார்த்து ராமன் சொல்றார், யா பிரீதிஹி அபிமானஸ்ச மை அயோத்யா நிவாசினஹ மத் பிரியார்த்தம் விசேஷேண பரதே சாவிதீயதாம். என்ன நீங்க எப்படி பாக்குறீங்களோ, எனக்காக விசேஷமா எனக்காக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காகவே என்ன பாக்குற மாதிரி நீங்க பரதனை பார்க்கணும். இது வழி ராமன் என்ன காட்டுறாருன்னா பகவான் வேற பக்தன் வேற இல்லைன்னு காட்டுறாரு. பகவானை பார்க்கிற திருஷ்டியில தான் பக்தனை பார்க்கணும். அப்ப பக்தன் ஏதாவது அபச்சாரம் பண்ணினானா அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா கண்டுக்காதேங்கிறது உபனிஷத் சொல்றது. நீ அதை போய் ஜட்ஜ் பண்ணாதே, அவங்கிட்ட நல்லது இருக்கா அதை எடுத்துக்கோ, அவங்கிட்ட ஏதாவது அபச்சாரம் இருந்தது அதை கண்டுக்காதேங்கிறது உபனிஷத் சொல்றது. யானியனவத்யானி கர்மாணி தானி தேவி தவ்யானி நோகிதராணி இப்படின்னு சொல்லிடுது. அடுத்தட சொல்லிட்டு யானி அஸ்மாக்கும் சுச்சரித்தானி தானி சேவிதவ்யானி நோகிதராணி. எங்க கிட்ட நல்லது இருக்கும் இல்லையா, அந்த நல்லதை எடுத்துக்கோ, மற்றதை எடுத்துக்காது. அப்போ பரதனை ராமனை பார்க்கற மாதிரி பரதனை பாரு அப்படின்னு ராமனே சொல்றார். என்ன பார்க்கற மாதிரி நீங்க பரதனை பார்க்கணும். நீங்க என்ன கூட கண்டு காட்டான்னு எனக்கு கவலையே இல்லை. ஆனா நீங்க பரதனை அப்படி பார்த்தீங்களான்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி உள்ள ஜனங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறார். நான் இன்னும் என்னுடைய நான் இட்டு கட்டின வார்த்தை இல்லை. மத் பிரியார்த்தம் விசேஷங்கிறார். விசேஷன பிரியார்த்தம் எனக்கு ரொம்ப பிடிச்சபடியா நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இந்த மாதிரி பரதனை பாருங்க. என்கிட்ட என்ன பக்தி வச்சுட்டு இருக்கீங்களோ அந்த பக்தி அப்படியே பரதனை தரீங்க. ஏதோ நான் ஆப்பசோப்பையா உங்களுக்கு எடுத்து தரல. அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? சகி கல்யாண சாரித்ரா. ராமனை சொல்றது இதே அயோத்தியா ஜனங்கள் தானே சொன்னா ராமனை பத்தி கல்யாண குணகான்னு பகவோன்ற கல்யாண குணாக புத்திரஸ்ய சந்தித்தே அப்படின்னு சொன்னா இல்லையா ராமனை பத்தி. இந்த ராமன் இப்ப பரதனை பத்தி சொல்றான் சகி கல்யாண சாரித்ரா. அவனும் என்ன மாதிரி எனக்கு ஈடு இணையற்ற கல்யாண சரித்திரம் உள்ளவன் தான். ஒரு அடி மேல போனார் கம்பன் ஒரு அடி மேல போனார். ராமன் என்னடா ராமன், 1000 ராமன் வருமா ஒரு பரதனுக்கு கேட்டான். 1000 ராமன் நீங்க யாரோ தெரிய நம்மா பரதனை பார்த்து சொல்ற. ஏன்னா பகவான் கூட பரீட்சை பண்ணுவார், பாகவதன் பரீட்சை பண்ணாம பகவான் கிட்ட கூட்டு போவார். பகவான் பரீட்சை பண்றார். இது விபீஷண சரணாகதி கட்டமே இதுக்கு பிரமாணம். விபீஷண சரணாகதியும் போது விபீஷண ஆழ்வார் ஆகாசத்துல இருந்துக்க என்னை ஏத்துக்கோ, என்னை கொண்டு ராமன் கிட்ட விடுங்கோ அப்படின்னு சொல்ல ராமன் உடனே இவனை கொண்டு விடுன்னு சொல்லியிருக்க வேண்டும் இல்லையோ, சொல்லாம சுக்ரீவா என்ன சொல்றாய், ஜாம்பவா என்ன சொல்றாய், ஹனுமா என்ன சொல்றாய், அங்கதான் என்ன சொல்றாய், இப்படி ஒவ்வொருத்தட்டே கேட்டுட்டதுக்கு அப்புறம் விபீஷன் ஆல்ரெடி அபயம்னு கையில காணிச்சா கூட ராமனோட சுபாவத்தை நம்ம அங்க தவிர்க்க மீற முடியாது. ராமன் அபயம் அப்படின்னு காண்பிச்சாச்சு, இருந்தாலும் அபிப்பிராயம் கேட்க வேண்டிய தேவையில்லையே. இது பக்தன் அப்படின்னா என்ன பண்ண, இப்ப பக்தன் தான் என்னதான் அவனுக்கு சரணாகதி பண்றதுக்கு யோகியதை இருக்கட்டும் இல்லாத போகட்டும், அவன் அப்படியே கூட்டிட்டு வந்து பகவான் கிட்ட வருங்கோ, இவன் உங்களை சரணாகதி பண்றான், இவனுக்கு யோகியதை இருக்கோ இல்லையோ தெரியாது, அதெல்லாம் அவனுக்கு கண்டுக்காதீங்கோ, அவனை செத்துக்கோ நான் சொல்றேன் அப்படின்னு பக்தன் சொல்லுவார்.
சுவாமி ராமானுஜர் சொன்னார். ஏன்னா இவ்வளவு விசாரங்களுக்கு அப்புறம் விபீஷண சேர்த்துண்டார் உடனே அனந்தான் பிள்ளைங்கிற பெரியவர் ராமானுஜ சுவாமி இல்லை, பெரிய பிள்ளை உரங்காவிலிதாசர் ராமானுஜர் சிஷ்யர் அங்கேருந்து ஏந்திருக்கிறார். ஏந்திருந்த உடனே உடையவர் கேட்டார், எங்க ஏந்திருக்கிறா? காலக்ஷேபத்துக்கு இடையில ஏந்திருக்கிறது அபச்சாரம், எங்க ஏந்திருக்கிறாள் அப்படின்னார். உடனே அவர் சொன்னார், இல்லை இல்லை, பரித்திக்துவா மயாலங்கா ராஜ்யானீச்ச சுகானீச்ச ராமம் சரணம் ஏவா அப்படின்னு ராமனையே சரணாகதி பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். ராஜ்யத்தை விட்டுட்டேன், பத்னி குழந்தைகளை விட்டுட்டேன், சுகத்தை விட்டுட்டேன், துக்கத்தை விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டு ராமன் கிட்ட வந்திருக்கேன்னு சொன்ன விபீஷணனுக்கே இவ்வளவு விசாரம் தான், எதையுமே விடாம உட்கார்ந்து இருக்கிற எனக்கெல்லாம் என்ன வைகுண்டங்கிற பேரை சொல்றதுக்கே அருகதை இல்லை அப்படின்னார். உடனே சுவாமி ராமானுஜர் சொன்னார், போய் கவலைப்படாத உட்காரும், அது ராமன் கோஷ்டி, இது ராமானுஜன் கோஷ்டி, என் பின்னாடி வந்தா போரும் அப்படின்னா. இதுதான் பக்தனுடைய லட்சணம். அதனால பகவானை விட பக்தனுக்கு ரொம்ப மதிப்பு ஜாஸ்தி. அப்பேற்பட்ட பக்தன்கிறார் ராமர். கல்யாண சரித்திரா, எல்லாத்துக்கும் மேல கைகேயி ஆனந்த வர்தனா. கைகேயை நன்னா தெரிஞ்சவர் ராமர் தானே. கைகேயி யாருக்கு தெரியும்? ராமனுக்கு தெரியும். பரதனையுமே இப்ப பாருங்க, நாளைக்கு சொல்ல போறேன். பரதனை எல்லாருமே குத்துன்னு சொல்ல போறான். ஒரு மனுஷா பரதனை உண்மையா புரிஞ்சுனவா இல்லை ராமனை தவிர. இந்த குகனோ கைகியோ தசரதனோ கௌசல்யோ யாருமே பரதனை புரிஞ்சுக்கல. ஆனா ராமன் மாத்திரம் கரெக்டா புரிஞ்சுட்டு இருக்காரு. அது போருமே. 10 பேரை காட்டுறதுக்கு பக்தி பண்ணணுமா இல்லையா? 10 பேர் நம்மளை புரிஞ்சுக்கணும். ஐயோ என்னவா புரிஞ்சுக்கவே இல்லையே, இப்படி சொல்ல வேண்டியது. பகவான் என்ன புரிஞ்சுட்டு இருக்கானா பார்த்தாம. சரி, கல்யாண சாரித்திரா கைகேயி ஆனந்த வர்தனா. கைகேயானந்த வர்தனா ஞானவருத்தோ வயோபாலகா. குழந்தைன்னு நினைச்சுக்காதீங்க வந்தார். என்ன குழந்தை? இவரை பாக்குறத ஒரு நாள் தான் லேட்டா பிறந்திருக்கான்னு பாருங்க. இவருக்கு எல்லாரையுமே பார்த்தா குழந்தையா தான் தோணுது. அது அவருடைய தனி சுபாவம், ராமனுடைய தனி சுபாவம். லக்ஷ்மணன் இவரை விட்டு 2 நாள் லேட்டா பிறந்த குழந்தை தான். 2 நாள் தான் வித்தியாசம். 2 வயசு கூடியில 2 நாள் தான் வித்தியாசம். அந்த லக்ஷ்மணன் இந்திரத்தை வதம் பண்ணிட்டு வந்தார். அந்த லக்ஷ்மணனை ஓடி போய் கட்டிட்டு ஸ்கூல்ல இருந்து மெடல் வாங்கிட்டு வரும் பாருங்க குழந்தை. அந்த மெடல் வாங்கிட்டு வரத்த ஒரு அம்மா என்னெல்லாம் பண்ணாலும் அது மாதிரி கட்டிட்டு மடியில உட்கார வச்சு துச்சி முகுர்ந்து கொஞ்சி கண்ணத்தை தடவி லக்ஷ்மணனுக்கான ஒரே கூச்சமா போயிடுறது. 2 நாள் தானே வித்தியாசம். பரதனுக்கு 1 நாள் தானே வித்தியாசம். சொல்றாரு, ஞான விருத்தா வயோபாலா. அவன் வயசுல சின்னவன், ஆனா ஞானத்துல பெரியவன். அந்த ஞானத்தை பாருங்கோ, வயசை பார்க்காதீங்கோ. கைக்கு சகி ஞானவர்த்தோ வயோபாலா மிருது வீரிய குணான்விதா. மிருது வீரிய குணான்விதா. மிருதுவா பேச வேண்டிய இடத்துல மிருதுவா இருப்பன், வீரியமா இருக்கிற இடத்துல வீரியமா இருப்பன். ஒரே மிருதுவாகவே இருக்கானே அப்படின்னு ஒரு அசட்டு கிடையாது. வீரியமாவே இருக்கானே அப்படிங்கிறத கடுகடு இருக்கப்பட்டவன் கிடையாது. எங்க எப்படி நடந்துக்கலாம் அதான் தெரியும். அன்லோபஸ்ஸவோ பர்த்தா பவிஷ்யதி பயாவகா. எனக்கு நிகரா அவன் இருப்பான். எப்படி இருப்பன்னா பயாபகா, பயத்தை நீக்குவன், உங்களை தரிச்சுப்பன், கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொல்ல ராமன் பரதனுடைய குணத்தை சொல்ல 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 ஜனங்களுக்கு எல்லாம் என்னன்னா ராமன் மேல பிரீதி ஏறிண்டே இருக்கு. ராமன் பரதனுடைய குணத்தை சொல்றார். ராமனுடைய குணம் தான் ஜனங்களுக்கு கண்ணில் தெரியறதே ஒழிய, இதுதான் சொல்றேனே, ஜனங்களுக்கு உள்பட கண்ணுக்கு முன்னாடி வேற எதுவுமே தெரிய மாட்டேங்கிறது ராமனை தவிர. அங்கிருந்து ராமன் இப்படி சொல்லிட்டு இப்படி போயின்னு இருக்கிற வேளையில பிராமணால் நடந்து வரா அப்படின்னு பார்த்த உடனே ராமச்சந்திரமூர்த்தி ரதத்தை விட்டு கீழே இறங்கிட்டார். என்ன, அவ வேதாத்தியனம் பண்ண பிராமணன் தோல்ல திரை அக்னியை சோண்டு வரா. பிரம்மண்ணு தேவனே இருக்கக்கூடிய ராமனை பார்த்த உடனே, ராமன் பிராமணனை பார்த்த உடனே கீழே இறங்கிட்டான். ரதத்திலேருந்து கீழே இறங்குறது, ரதத்துல போறது மரியாதை ஆகாதுன்னு ரதத்திலேருந்து விட்டு கீழே இறங்கி நின்ற உடனே பிராமணன் சொல்றா, பிராமணியம் கிருஷ்ணவேதத்வம் பிரம்மண்யம் அனுகச்சதி ஜிதஸ்கந்தாதிரூடாஸ்துவாம் அக்னியோப்யனுகம்யதாமி. உன்ன ராமா, பிரம்மண்ய தேவனாக நீ இருக்காங்கிறதுனால நாங்க இந்த பிராமணன் உன்னை பின்தொடர்ந்து வரோம். அவ காட்டுக்கு போண்டான்னு சொல்றா. முதல்ல காட்டுக்கு போறேன்னா நாங்களும் வரோம்னு சொல்றான். முதல்ல சொல்றத நாங்களும் பின்னாடி தொடர்ந்து வரோம். எங்களுடைய அக்னி திரை உன்னை பின்னாடி தொடர்ந்து வருது. ஏவிச்சாயாம் கரிஷ்யாமஹ யாஹின சததம் புத்தி வேதமந்திரானுசாரிணி त्वत्कृते सा कृता वत्स वनवासानुसारिणी. எங்களுடைய புத்தி எப்பவுமே ராமா வேதம் 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 அதுக்கு பின்னாடி தான் போயிட்டே இருக்குமே ஒழிய அந்நிய விஷயத்துக்கு எங்களுடைய புத்தி போகாது. ஆனா இப்போ அந்த புத்தி
உன்னுடைய கூட வனவாசத்துக்கு போறதுக்கு போகிறது. என்னன்னா வேதத்தினுடைய பிரயோஜனம் அப்படிங்கிறது காட்டுறது. வேதம் படிச்சதனுடைய பிரயோஜனம் கடம்பணம்னு சொல்லி உருட்டுறதுக்கு மட்டும் இல்லை, உருட்டுறதுக்கே இல்லை. வேதம் படிச்சதனுடைய பிரயோஜனம் வேத வேத்தியனை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதனாலேயே வேத வேத்தியனை தெரிஞ்சுட்டாயாச்சு உண்டான அப்புறம் அந்த வேதத்தை படிக்கணுங்கிற நிர்பந்தம் இல்லை. ஆனா சாஸ்திரத்தை ரட்சிக்கிறதுக்காக படிப்பான். பகவானை உணர்ந்ததுக்கு அப்புறம் அந்த உணர வைக்கிறதுக்கு உண்டான உபாதியும் பகவான் ஆயிடும் இல்லையா? அப்படி சொன்னேன் இல்லையா? அது மாதிரி இந்த வேதத்தையும் பகவானாக பாப்பா. வேதத்திற்கு பின்னாடி போயிட்டு இருந்த புத்தி ராமா இப்ப உன் பின்னாடி வனவாசத்துக்கு வர்றது அப்படின்னு சொன்னா பிராமணர் சொல்றார், ஒரு எல்லாத்தையும் பாதிங்கிறார். விருட்சம் இருக்கு இல்லையா ராமா, இந்த விருட்சம் தவிக்கிறதுங்கிறார் வேதவாதிகளான பிராமணர். இந்த விருட்சத்துக்கு ஆடுறதாம், விருட்சம் இருக்கே மரம் ஆடுறதாம். ஏன் ஆடுறதுன்னா விருட்சத்துக்கெல்லாம் பாதபாகா அப்படின்னு பேரு. விருட்சத்துக்கு சம்ஸ்கிருத பாஷையில ஒரு பேர் வந்து பாதபாகா. பாதபாகா அப்படின்னா பாதத்தால குடிக்கிறதுங்கிறதுனால அதுக்கு பாதபாகான்னு பேர். பாதேன பாசியதீதி பாதபா. பாதத்தால, அதாவது வேறு தானே சாப்பிடுறது, ஜலத்தை சாப்பிடுறது, அதான் அதுக்கெல்லாம் பாதபாகான்னு பேரு. அப்படி பாதபாகா அந்த வார்த்தையை போடுறார். ஏன்னா அணங்காம ஒரே இடத்துல நின்று இருக்கு, அது ஆடுறது உங்க கூட அதுகளுக்கு வனத்துக்கு வர முடியலையேங்கிற துக்கத்தோட ஆடுறது அப்படின்னு இந்த ரிஷிகள் மரத்தை பார்த்து சொல்றாரு. இதெல்லாம் பார்க்கறத பாகவதத்துல வேணுகிதம் மாதிரி இருக்கு. பாருங்கோ, பாகவதத்துல கோபிகைகள் ஒவ்வொரு விஷயத்தையும் சரணாகதி பண்றான். வேணுகீதத்துலதான் சரணாகதி பண்றான். அந்த வேணுகீதத்துல பண்ற சரணாகதி தான் எங்கேயோ தூரக்கு இருக்கக்கூடிய கிருஷ்ணனை ஹிருதயத்துல சாட்சாத்கரிக்கப்பட்டது. பர்கா பீடம் நடவரவோ கர்மயோ கர்ணிகாரம் அப்படின்னு சொன்ன. அப்போ எங்கேயோ இருக்கப்பட்ட கிருஷ்ணனை சாட்சாத்கரிக்கிறதுக்கு இவாளுக்கு என்ன அப்படித்தான் அந்த விரதம் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த புத்தி வருது. பாகவதமும் ராமாயணமும் அப்பப்போ கம்பேர் பண்ணிக்கணும். அவ பாக்குறத பாகவதம் கம்பேர் பண்ணணும், ராமாயணத்தை வச்சுக்கணும், உபநிஷத்தை எடுத்துக்கணும், பிரம்மசூத்திரத்தை எடுத்துக்கணும், ராமகிருஷ்ண பரமஹம்சரை சொல்லணும். 100 நாள் தான் இருக்கு எங்க போறது. இதுக்கிடையில வேதாந்த மந்திரம். அதனால சரி, அப்போ அந்த பாகவதத்துல ஆனா நான் எந்த சொல்ல வரேன்னா, இந்த ரெண்டுமே ஒரு இடத்துக்கு கொண்டு போறது. ரெண்டனுடைய தாற்பயம் அப்படித்தான் இருக்கு. இப்ப 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 என்ன இங்க நடக்கிறது அப்படின்னு அங்க வேணுகிதத்துல பார்ப்போம். வேணுகிதத்துல பார்க்கறத மாடு கிருஷ்ணனை வேணுகானத்தை அனுபவிக்கிறது சொன்னா, மரம் செடிகள் கொடிகள் எல்லாம் கிருஷ்ணனுடைய வேணுகானத்தை அனுபவித்தார். ஓபி ஆரியாக அப்படின்னு சொல்லி அந்த மூங்கில் செடிகள் எல்லாம் இருக்கே அதெல்லாம் கிருஷ்ணனுடைய வேணுகானத்தை அனுபவிக்கிறது அப்படின்னு சொன்ன. மயில் வேணுகானத்தை அனுபவிக்கிறது தான், குயில் அனுபவிக்கிறது சொன்னா. நதி, யமுனா நதி அந்த வேணுகீதத்தை கேட்டுண்டே கிருஷ்ணனுக்கு புஷ்பங்கள் எல்லாம் உபகாரங்களா கொண்டு கொடுக்கறது அப்படின்னு சொன்னா. காவஸ்ட கிருஷ்ணமுக நிர்ஜித வேணுகீத பீயூஷ, அத பசுக்கள் எல்லாம் கூட அந்த கிருஷ்ணனுடைய வாயிலேருந்து வரக்கூடிய அந்த வேணுகீதத்தை கேட்டு தஸ்துகு அப்படியே நிற்கிறது. ஷாவாஸ்ட அந்த கண்ணுக்குட்டிகளும் பால் ஒழுகி, பசுக்களுடைய பால் ஒழுகி வந்தா கூட அந்த பாலை சாப்பிடாமைக்கு எழுதி வச்ச சித்திரம் மாதிரியே அப்படியே நின்றுண்டு கண்ணால ஆனந்த அஸ்ருக்களை பொழிக்கிறது இப்படின்னு சொல்றது. இதெல்லாம் என்ன அர்த்தத்துக்கு கொண்டு பிருந்தாவனத்தை சரணாகதி, பிருந்தாவனத்தை சொல்றா. பிருந்தாவனம் சகிபுகோ வினோதி கீர்த்திம் கிருஷ்ணாம கிருஷ்ண எத்திய தேவகி சுத பதாம்புஜலப்த லட்சுமி அப்படின்னு சொன்னா. அப்போ பிருந்தாவனத்தை சரணாகதி பண்றா. இப்படி ஓரோந்தையும் எடுத்து காட்டுறதன் மூலம் என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டா, இந்த எல்லாமே கிருஷ்ண சம்பந்தம் உடையதாக இருக்கு. இப்ப சொன்ன ஒரு விஷயமும் கிருஷ்ண சம்பந்தம் உடையதா இருக்கு வேணுகிதத்துல பாக்கிறத. அந்த கிருஷ்ண சம்பந்தம் உடைய விஷயத்த சரணாகதி பண்ணினாலாவது அந்த கிருஷ்ண பக்தியோ அந்த கிருஷ்ணனோ நமக்கு கிடைப்பணும் அப்படிங்கிற அந்த ஏக்கத்திலேயே கோபிகள் எல்லாம் அங்க சரணாகதி பண்றான். மகாபிரபு ஒரு கிராமம் வழியா போயிட்டு இருக்கா. அந்த கிராமம் வழியா போனோடனே கூட இருந்தவா சொன்னா, இந்த கிராமத்துக்கு இந்த பேரு இங்க இருந்துதான் இந்த கோலுக்குண்டான மண்ணு எடுக்கிறா அப்படின்னு சொன்ன உடனே அந்த கிராமத்தையே விழுந்து உருண்டு சரணாகதி பண்ணாரா. என்ன கோலுக்கு உண்டான மண் எடுக்கிற கிராமம்னா எப்பேற்பட்ட பஜனைக்கு பாருங்க. கோல், அந்த கோலை வச்சு அந்த மண்ணை வச்சு கோல் உண்டாக்கி அந்த கோலை வச்சு பஜனைக்கு நாம சங்கீர்த்தனம் பண்றதுக்கு, அந்த கிருஷ்ண நாம சங்கீர்த்தனத்துக்கு இந்த கோல் உபயோகப்படுங்கிறதுனால அந்த கோல் உண்டாக்க வேண்டிய மண் எடுக்கிற கிராமத்துக்கு சரணாகதி பண்றார். இது மாதிரி கோபிகைகள் அந்த கிருஷ்ண பக்தி நதியிட்ட சரணாகதி பண்ணா கிருஷ்ண பக்தி கிடைக்குமா? ஏன்னா எல்லாமே குருவாக தேர்ந்தெடுக்கிறாவா.
நதியோ அந்த மயிலையோ குயிலையோ மாடையோ கண்ணையோ எல்லாருமே குருவா பார்த்தா எப்பவுமே கிருஷ்ணன் கூடயே வேணுதான் இருக்குங்கிறதுனால அந்த வேணுட்ட பரிபூர்ணமா சரணாகதி பண்ணி வேணுதான் எங்களுக்கு குரு அப்படின்னு கோபிகள் சொல்றா. அதுதான் வேணு கீதம். வேணுவை பரிபூர்ணமா சரணாகதி பண்றா. அப்பதான் வேணுட்ட சொல்றா, நீ கிருஷ்ணன் காது கிட்ட போறது எப்படாவது கோபி ராதை அப்படின்னு ஒரு பேரை சும்மா மூட்டி விட்டுடே அப்படிங்கிறா. சீதை வில்ல குருவாக எடுத்துட்டாள் அப்படின்னு நான் சொன்னேன் சீதா கல்யாணம் சொல்லும் போது. அந்த வில்லு காது ராமனுடைய காது வரைக்கும் போகுமே, அந்த வில்லு ராமனுடைய காது வரைக்கும் போகிற வேளையில அந்த வில்லே ராமனுடைய காது கிட்ட சீதை அப்படின்னு சொல்லி விட்டுடும் அப்படின்னு சீதை சொல்றா. இங்க ஜனங்கள் எல்லாரும் ராமன் போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய ஒரு வஸ்துக்களையும் சொல்றான். அந்த ஒரு வஸ்துக்களையும் சொல்றது இந்த வஸ்து இப்படி இருக்கு, இந்த வஸ்து இப்படி இருக்குங்கிற லட்சணத்தில் இல்லை சொல்றா. இந்த ஒரு வஸ்துவையும் சரணாகதி பண்றா. நீ ராமனை அடையறதுக்கு நீங்கள் எனக்கு சகாயம் பண்ணுங்கோ, ராமனை அடையறதுக்கு நீங்கள் எனக்கு சகாயம் பண்ணுங்கோ அப்படின்னு அவளும் இந்த பிராமணால் அதுக்கு ராமன் கிட்ட ராமன் அடையறதுக்கு வஸ்துக்களை சரணாகதி பண்ற மாதிரியும் இருக்கு, அந்த வஸ்துக்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ற மாதிரியும் இருக்கு இவா சொல்றது. அப்போ அந்த மரம் இப்படியே நிக்கிறது, ராமா இதெல்லாம் எதுக்கு ஆடுறது தெரியுமா, நீ போறேங்கிற துக்கத்துல ஆடுறது. பக்திவந்தீக பூதானி ஜங்கமா ஜங்கமானிச்ச யாச்சமானேஷு தேஷு த்வம் பக்திம் பக்தேஷு தர்சய. ராமா பக்தாள் கிட்ட இருக்கப்பட்ட பக்தியை நீ பார்க்கலேன்னு நடிக்கிறதுக்கு யோகியத்தை கிடையாது. பக்தாளுடைய பக்தியை உன்னால பார்க்கலேன்னு இருக்க முடியாது. பக்திம் பக்தேஷு தரிசய, பாரு எப்படி பக்தி பண்றது பாரு. அதுல அனுகந்தும் அசக்தஸ்துவம் மூலை உத்தமேகினா உன்னதா வாயு வேகேன விக்ரோசந்தீவ பாதபா. உன் கூட வர முடியலையேங்கிற துக்கத்தாலே, என்ன ராமன் அயோத்தியாலே இருக்க வைக்கணும் அப்படின்னு இவளுக்கு ஆசை. அதனால உன் கூட வர முடியலையேங்கிற துக்கத்தால காத்து அடிக்கலே, காத்தில்லை பெருசா, அப்படி காத்து இல்லாதவ கூட இப்படி வேகமா ஆடுறதுன்னா அந்த அதுகளுடைய தாபத்தை உங்களோட காண்பிக்கிறதுக்காக ஆடுறது. நீ இதெல்லாம் பார்க்காம போவையா, உனக்கு இதெல்லாம் கண்டுக்காம போக முடியுமா, அத உபேட்சதா யோக்கியதானவே அப்படின்னு மரங்கள் சொல்றது அப்படின்னா. எல்லாம் பார்த்தா நிச்சேஷ்டா ஆஹார சஞ்சாரா விருக்ஷைகஸ்தான நிச்சிதாக பக்ஷிணோபி பிரயாசந்தே சர்வபூதானுகம்பினம். அந்த வருஷத்துக்கு மேல் இருக்கப்பட்ட பட்சிகளை பார்க்கறா. பட்சிகளை பார்த்தா இந்த பட்சிகளை பார்த்தா கொஞ்சம் அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்றச்ச பட்சிகள் சலனம் பண்ணும். ரெண்டு விஷயத்துக்கு தான் சலனம் பண்ணும். அது ரெண்டு விஷயத்த வால்மீகி சொல்றா. அதுங்கோ ஒரு ஒரு வார்த்தையும் முத்து. நான் இன்னைக்கு ஆக்சுவலா விஷாலா நகரம் வரைக்கும் ராமனை கொண்டு போயிடணும்னு நினைச்சேன். நிறைய ஆயிடுச்சு. விஷாலா நகரத்துல ராமனை கொண்டு போய் இன்னைக்கு வச்சுடுவோம், மேல குக சமாகமனம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு தான் இருந்தேன். பட் நாளைக்கு எப்படியும் குக சமாகமனம் சொல்லிவிடுவேன். அப்போ சொல்றா ரிஷிகள் அந்த மரத்துக்கு மேல வால்மீகி சொல்றா, பட்சிகள் நம்ம பட்சிகளை பார்த்தோமானா ரெண்டு விஷயத்துக்கு தான் சலனம் பண்ணும். ஒன்று சும்மா சலனம் பண்ணும். பத்திரிக்கைகளோ ஒரே மரத்தில் இருந்து மேல் கிளையிலேருந்து கீழ் கிளைக்கு வரும், கீழ் கிளையிலேருந்து அந்த பக்கத்து கிளைக்கு போகும், இந்த பக்கத்து கிளையிலேருந்து இந்த பக்கத்து கிளைக்கு இப்படி சஞ்சாரம் பண்ணும். இது சேட்டை, சும்மா போகும். இன்னொன்று நேரத்துக்கு தான் ஆகாரம் கொண்டு வரத்துக்கு ஒரு கிளையிலேருந்து நேராக போய் ஆகாரத்தை கொண்டு வந்து திருப்பி வரும். இது பட்சிகளுடைய சலனத்துக்கு உண்டான காரணம். ரெண்டு காரணம். இந்த ரெண்டு காரணமே பட்சி பண்ணலைங்கிறாங்க. சேஷ்டையும் பண்ண மாட்டேங்கிறது, ஆகாரத்துக்கும் போக மாட்டேங்கிறது, அப்படியே நிற்கிறது, உரைச்சு நிற்கிறது, ஒரே இடத்துல நிற்கிறது. விக்ஷை அதுவும் சாதாரணமா ஒரு விருட்சத்துல இருந்து இன்னொரு விருட்சத்துக்கு போகும், இன்னொரு கிளைக்கு போகும், அப்படி போகும் இப்படி போகும். அப்படி இல்லாம இல்லாட்டினா ஒரே விருட்சத்துல பல கலைகளுக்கா பல பிரான்சஸுக்கா மாறும். அப்படி ஒன்றும் இல்லாம விரக்ஷைகஸ்தான நிச்சிதாகங்கிறார். நிச்சிதாக நிற்கிறது. எங்க நிற்கிறது? ஸ்தான நிச்சிதாக ஏகஸ்தான நிச்சிதாக விரக்ஷைகஸ்தான நிச்சிதாக. ஒரே விருட்சத்துல இருந்தபடியே அப்படியே நிற்கிறது. தபசு பண்ற மாதிரி இருக்காது. தபசு பண்றது வாஸ்தவம். ஏன்னா அந்த 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 சலனம் இல்லாத மனசோடு நிற்கிறத காட்டுறது இங்க பட்சிகள். சலனம் இல்லாத மனசோட ராமனையே ஆசைப்பட்டு சொல்றார், பக்ஷினோபி பிரயாசந்தே. ஒன்னையே பிச்சை கேட்கறது, யாச்சனை பண்றது, ஒன்ன பிச்சை கேட்கறது. யாசந்தே பிரயாசந்தே
வெறுமனே பிச்சை கேட்கல, கதறி கதறி அதனுடைய சுபாவத்தை கூட மறந்து பிச்சை கேட்கறது. பாருங்கோ, அந்த கம்ஃபர்ட்ஸோட மறந்து பகவன்மயமாக ஆகிறது, அந்த சொகுசை விட்டு ஈஸ்வரனை தேடுறது, அதனுடைய தர்மம் என்னவோ அந்த தர்மத்தை இழந்து, அந்த பட்சிக்கு உண்டான தர்மம் சஞ்சாரம் பண்றது, சாப்பாடு எடுக்கிறது, குஞ்சுக்கு கொண்டு கொடுக்கறது, இப்படிங்கிற தர்மத்தை இருக்கிறத அதை கூட இழந்து பட்சினோபி பிரயாசந்தே. ஏன்னா நீ மனுஷனுக்கு தான் பதியா, நீ அயோத்தியா ஜனங்களுக்கு தான் பதியா, நீ லோகநாதன் இல்லையா? லோகநாதன் லோகத்தில் இருக்கப்பட்ட மனுஷனுக்கு மாத்திரம் தான் நீ பதியா இல்லையே ராமா? அந்த பட்சிக்கு நீ தானே பதி. பட்சினோவி பிரயாசந்தே சர்வபூதானுகம்பினம். சர்வபூதங்களுக்கும் எதெல்லாம் உற்பத்தியா இருக்கோ அந்தந்த உற்பத்தியா இருக்குன்னு தான் சொன்னாலே வழிய ஜீவன் உள்ளதுன்னு சொல்லலை. உற்பத்தியா இருக்குங்கிறத அந்த மிதியடி கூட எடுத்துக்கோ. அந்த அந்த மெதியடி கூட ராமனுடைய அனுகம்பைக்கு பாத்திரமா இருக்கு. வெடி போடுறாளா? ராமன் வனத்துக்கு போறதுக்கு வெடி போடுறா போல இருக்கு. இருக்கட்டும். அப்படி அந்த சர்வபூதத்துக்கும் அனுகம்பை காட்டக்கூடிய உன்கிட்ட ராமா அந்த பட்சிகள் உடன்படைக்கும் கேட்கறது அப்படின்னு பட்சிகளை சொல்லி சரணாகதி பண்ற மாதிரி இதெல்லாம் வேணுகத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. அங்கேயும் பட்சிகளை சொல்றா கோபிகைகள், இங்கேயும் பட்சிகளை சொல்றா, அங்கேயும் மரத்தை சொல்றா கோபிகைகள், இங்கேயும் பிராமணர் மரத்தை சொல்றா, அங்கேயும் மாடு கண்ணுகளை சொல்றா, இங்கேயும் பிராமணர் மாடு கண்ணுகளை சொல்றா, அங்கேயும் கோபிகைகள் பிராமணரை சொல்றா, இங்கேயும் பிராமணாள் சொல்றா. நீ இங்க இருக்காங்கிறதுக்காகவே எவ்வளோ ஆயுதாக்னிகள் இங்க வந்து யாகம் பண்றதுக்குன்னு ஆரம்பிச்சிருக்கா, அவ யாகத்தை முடிச்சுட்டு நீ கிளம்புறதுக்கு மாதிரி பாரு அப்படின்னு சொல்லி பிராமணன் இங்கேயும் மேற்கொள் காட்டி காட்டலாம். எல்லாத்துக்கும் மேல மகுடம் வச்ச மாதிரி அங்க யமுனையை சொல்றா, இங்க தமசா நதியை சொல்றா. அங்க யமுனா நதியை சொல்றத, அந்த யமுனா நதி வந்து கிருஷ்ணனுக்கு கமலோபகாராகா அப்படின்னு அந்த பூக்கள் எல்லாத்தையும் கொண்டு கொடுக்க முடியாது, கிருஷ்ணனுக்கு பால் சேவை பண்றதுக்கு ஆசைப்படுறதுங்கிறத இங்க சொல்றா. இந்த நதி கூட ராமா ஒன்னு அயோத்தியா விட்டு போறதுக்கு விட மாட்டேங்கிறது அப்படி இருக்கா. ஏன்னா ராமன் கிளம்புறா சொன்னோடனே தமசா நதி குறுக்கே போறதாம், ராமனை தாண்ட விட மாட்டேங்கிறது. அதனால தத்ருஷே தமசா வாரயந்தி வராகவம். ராமனை அப்படியே தடை போடுற மாதிரி இருக்கு தமசா நதி. ராமனுடைய மனத்துக்கு போகாதே அப்படின்னு பட்சிகள் கத்தி சொல்லும், மரங்கள் ஆடி காட்டுறது, அது சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ரிஷிகள் இருக்கா. ஜனங்கள் ஆனா அழுது சொல்லிக்கிறா. தசரதர் கதறி சொல்றார், சுமந்திரரோ கெஞ்சி கேட்டுக்கிறா. ஆனா இந்த நதிக்கு என்னத்துக்கு சக்தி இருக்கு? கெஞ்சறதுக்கோ கொஞ்சறதுக்கோ இல்லை கதறதுக்கோ இல்லை ஆடுறதுக்கோ கூட சக்தி இல்லாம குயிலுக்கு கிளிகளுக்கெல்லாம் கத்துறதுக்கு சக்தி இருக்கு. ஆனா இந்த நதிக்கு கத்துறதுக்கும் சக்தி இல்லை. அதுக்கு என்னத்துக்கு சக்தி இருக்குன்னா ஒன்னே ஒண்ணு பண்ண முடியும், ராமன் கிட்ட சரணாகதி பண்ண முடியும். ராமன் போற வழியில ஒரு நமஸ்காரம் பண்ற மாதிரி இந்த நதி குறுக்கே போடுறது ராமனுக்கு. நீ போகாதே.